சொல்லுகிறார், ஒருவர் வெல்லுவார் என்று சொன்னால் கூட வெல்லுவார் என்ற விதியை வெல்லுவார் என்றால் கூட வெல்லுவார் என்ற ஒரு விதி இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணதாசன் சொல்லுகிறார். அதை சொல்லுகிற பொழுதுதான் எங்களுடைய திருவள்ளுவரை சொல்லுகிறார், ஊழையும் உட்பக்கம் காண்பர் தொலைவின்றி தாளாதி ஏற்றுபவர் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் இன்னொன்று சொன்னார், குறள் 619 சொல்றார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருந்த கோழி தரும் என்று சொல்லி சொன்னார். அப்ப இவைகள்லாம் என்னத்தை சொல்லுகிறது என்றால், நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, நம்பினார் கெடுவதில்லை, முயற்சி 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 என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்ல மாட்டாது என்பது இதற்கு உதாரணம். ஆகையினாலே இப்பொழுது நான் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானம் நடைபெறும். அதனை அடுத்து அதை பிரதம சிறப்பு பேச்சாளர் ப்ரொஃபசர் உதயஹரன் துரைராஜா அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு, இறைவன் இருக்கின்றாரா, அறிவியல் என்ன சொல்லுகின்ற என்ற தலைப்பில் அவர் பேச வருகிறார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானம் நடைபெறும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் நன்றி. தியானம் என்பது எமது அன்றாட வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது. நாம் எமது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தியானம் செய்து இருக்கும் போது எமது மனம் சீரான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கின்றது. தியானம் என்பது எமது மனதை ஒருநிலைப்படுத்துவதாகும். அதாவது நாம் பிறந்த நாள் தொடக்கம் எமது மூச்சை சுவாசிக்கின்றோம். அந்த மூச்சை கவனிப்பது தான் தியானம். தியானம் செய்வதனால் எமக்கு மன அழுத்தம் மறைந்துவிடும். நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழலாம். எனவே நாம் இப்போது எவ்வாறு தியானம் செய்வது என்பதை பார்ப்போம். நாம் செய்யும் தியானம் மிகவும் இலகுவானது. 5 வயது சிறுவர் முதல் பெரியோர் வரை எவரும் செய்யக்கூடிய இலகுவான தியானம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீர் அருந்துவதால் தொண்டை வறட்சி தடுக்கப்படுகின்றது. ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ள வேணும். தரையில் இருப்பவர்கள் ஒரு விரிப்பின் மேல் சமணங்கால் போட்டு அமர்ந்திருக்கலாம். நாற்காலியில் அல்லது சோஃபாவில் அமர்ந்திருப்பவர்கள் நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து கொள்ளலாம். கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருப்பதால் காலின் வழியாக 10% சக்தி வெளியேறுவதை நாம் தடுத்துக் கொள்கின்றோம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடியில் வைக்கும் போது இன்னொரு 10% சக்தி வெளியில் போவதை தடுக்கின்றோம். கண்களை மிருதுவாக மூடும் போது 80% சக்தியை விரயமாவதை தடுக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடி எமது உடலில் இயல்பாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். இவ்வாறு நாம் கவனிக்கும் போது எமது உடலில் சற்புத சக்தி, அதாவது எமது உடலில் உள்ள நாடி இரத்த ஓட்டங்களை சீராக ஓடச் செய்கின்றது. ஏனென்றால் நாம் மூச்சு கவனிக்கும் போது உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கின்றோம். இவ்வாறு கவனிக்கும் போது எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அந்த எண்ணத்தை விடுத்து மீண்டும் நாம் எமது மூச்சை கவனிக்கும் போது ஒரு எண்ணமற்ற நிலை நமக்கு கிடைக்கின்றது. எண்ணமற்ற நிலை கிடைக்கும் போது நாம் எமது இறை சக்தி, அதாவது பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படும் இறை சக்தி எமது உச்சந்தலையினூடாக சென்று உடலில் இருக்கிற நரம்பு நாடி மண்டலத்தில் இரத்தோட்டங்கள் சீராக நடைபெறுகின்றது. இரத்தோட்டம் சீராக நடக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். எனவே இந்த தியானத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து, உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் தியானத்தில் அமருவோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் தியானம், அடுத்த 15 நிமிடங்கள் மௌன தியானத்தில் அமரும். நன்றி, வணக்கம்.
இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டிக் கொள்ளுவோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்ல ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, அதாவது PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி மற்றும் தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை லண்டனில் இருந்து அருந்ததி மாஸ்டர் வழி நடத்தினார்கள். அதற்கு உதவியாக டாக்டர் சதாம் மேனோ மாஸ்டர் இருந்தார்கள். மற்றும் இன்றைய சிறப்பு பேச்சாளரை இப்பொழுது அறிமுகப்படுத்தும் நேரம். இன்று முதல் முறையாக ப்ரொஃபசர் உதயகரன் துரராஜா அவர்கள் இன்று பேச எங்கள் தளத்துக்கு வந்திருக்கிறார். என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 1317வது தொடர் நிகழ்ச்சியாக இந்த தியான நிகழ்வை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த நிலையில் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு. இவர் முன்னாள் பேராசிரியர், ரைசன் யூனிவர்சிட்டி மற்றும் பார்ட் டைம் ப்ரொஃபசர், சென்டினியல் காலேஜ் மற்றும் WSP கனடாவில் மூத்த மின் பொறியியல் திட்ட மேலாளர். மற்றும் இவர் கிங் சார்ல்ஸ் III கொரோனேஷன் மெடல் அவார்டு எடுத்தவர். அது மாத்திரமல்லாமல் தமிழ்நாடு அரசு விருது பெற்ற, அதாவது இவருடைய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை பற்றி ஒரு புத்தகம் வெளிவர இருக்கிறது. அதை பற்றி நான் இதில் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு, இறைவன் இருக்கின்றாரா, அறிவியல் என்ன சொல்லுகின்றது என்ற தலைப்பில் சிறப்பான பேச்சை பேச வருகிறார்கள். நன்றி ஐயா. பொழுது இந்த தளம் உங்களுடையது. மற்றும் டாக்டர் பால் ஜோசப்புக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கேட்குது ஐயா? கேட்குது. நன்றி, நன்றி. முதலிலே ஐயா சுரேஷ்கந்தராயா அவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். டாக்டர் பால் ஜோசப் அவர்களுக்கும் நன்றி கூற விரும்புகிறேன். நான் இங்கு பார்க்கின்றேன், உலகிலே பல பாகங்களிலிருந்து இங்கு பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து, கனடாவிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து கலந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஆகையால் உங்கள் எல்லோருக்கும் காலை, மாலை, இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. என்னை அழைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. நீங்கள் எல்லோரும் செல்வந்தர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் செல்வத்தில் செல்வம் என்பது அமைதிதான். அமைதி, மன அமைதி இல்லா வாழ்வு துன்பமானது. ஆனால் மானிடர்கள் அமைதி கொன்றால் அது இன்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விதத்திலே நீங்கள் எல்லோரும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய, இன்பத்துக்குரிய, அன்புக்குரிய மனிதர்களை சந்திப்பது என்பது அளவில்லாத மகிழ்ச்சி தருகிறது. ஒரு நாட்டிலே, ஒரு ஊரிலே, ஒரு தெருவிலே வாழுகின்ற ஒரு சிலராம் தமிழர்களை ஒன்று சேர்ப்பதென்றால் பெரும்பாடு, கடும்பாடு, பிரிவினையில் முடிந்துவிடும் அரும்பாடு. அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், 4 தமிழர்கள் நாட்டினிலே கூடி வந்தால் காவலர்கள் 11 அங்கு கணக்காக நிறுத்துகின்ற. தமிழர்கள் எங்கு கூடிவிட்டாலும் அங்கு பிரச்சனை வரும் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்களோ உலகத்தின் நிர்வாகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி அருமையாக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த, ஒரு பாசிட்டிவான, மகிழ்ச்சி தரக்கூடிய, அமைதி தரக்கூடிய, நிகழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடத்துவது என்பது இலகுவான விடயம் அல்ல.
அந்த விதத்திலே உங்களை எல்லோரையும் நான் அன்போடு மகிழ்ச்சியோடு மீண்டும் வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த ஜாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொன்னான். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தமிழ் இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூட கூறினான். அப்படிப்பட்ட அருமையான தமிழர்களாகிய நாங்கள் இந்த கலந்துரையாடல் என்பது மன்னிக்க மிகவும் ஒரு வேண்டும் மாஸ்டர், மன்னிக்க வேண்டும் டாக்டர். உங்களோட தலை கொஞ்சம் தான் கீழே கொஞ்சம் தள்ளி இருந்தான். கீழே கொஞ்சம் ரைட். இப்ப சரியா? சரி, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் மேல வரலாம். கழுத்து தான் இப்ப தெரியுது. கொஞ்சம் மேல வாங்க. அப்படியா? ரைட். சரி சரி சரி. மிக்க மிக்க நன்றி. நீங்க அப்படி சொல்றதுக்கு நன்றி. மிக அருமையானது. நீங்க சில பேர் என்ன பேசாம விட்டுடுவார்கள். சொன்னா விட்டுருவார். நன்றி நன்றி நன்றி. இந்த கலந்துரையாடல் கலந்துரையாடல் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நான் பேசிவிட்டு போவதும் ஆசிரியர் பிளாக் போர்டில் எழுதுவதும் பிள்ளைகள் தண்டவாள நித்திர கொள்ற மாதிரியும் இருக்காமல் I wanted to have interaction with you so that we are always in the alert and in the same page. அப்போ அதால் என்னென்னா இந்த கலந்துரையாடல் என்பது சம்டைம்ஸ் சிக்கலானது, சவாலானது, யாரும் கையில் எடுக்க தயங்குவது. என்ன இன்று உலகத்திலே பார்த்தீங்கள் என்று சொன்னால் எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ இவைகள் எல்லாம் இருக்கின்றன. கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்கள், நம்பிக்கையற்றவர்கள் இருப்பார்கள், சந்தேகத்தோட அக்னோஸ்டிக் என்று சொல்வார்கள், சந்தேகத்தை உள்ளவர்கள் இருப்பார்கள். ஆகையால் உங்களோடு சேர்ந்து இது ஒரு சிந்தனையை தூண்டுவதாகவும் ஒரு தெளிவுக்கு வருவதாகவும் இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். இது ஒரு முயற்சி தான் என்பது முடிவு அல்ல. ஆகையால் இது ஒரு கடவுள், மனிதன், அறிவியல், உலகம் இப்படிப்பட்ட உள்ள தொடர்பு. இவை பல நூற்றாண்டு காலமாக, பல்வேறு நூற்றாண்டு காலமாக தேங்க்யூ. ஸோ somebody put a note there. Okay, thank you so much. Okay, பல நூற்றாண்டு காலமாக இது ஒரு சவாலுக்குட்பட்ட விடயமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்து விட்டார்கள், அறிவியலாளர்கள் வந்து விட்டார்கள், சிந்தனையாளர்கள் வந்து விட்டார்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துவிட்டன. இன்று உலகிலே இன்னும் கேள்விகளுக்கு விட காண முடியாத பல விடயங்கள் இன்று உலகிலே இருந்து கொண்டிருக்கிறது. உலகிலே கடவுள் மறுப்பாளர்களும், என் கடவுள் தான் கடவுள், என்னுடைய புனித நீர்தான் சரி என்று சொல்பவர்களும் பல்வேறு சமயத்தைச் சேர்ந்தவர்களும் இருப்பதாலே இப்படியான ஒரு தலைப்பு சில நேரம் சில பேருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம், சிலருக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். ஆனால் நான் இங்கு யாரையும் தாழ்த்தவோ அல்லது உயர்த்தவோ இல்லை. ஆனால் இது ஒரு கதைக்க வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டிய, சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விடயம் என்பதை மட்டும் கருதுகிறேன். அதில் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே அந்த லைனிலே, அந்த ஃப்ரீக்குவன்சியிலே, அந்த முறையிலே நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள், மெடிடேஷன் செய்கிறீர்கள், அதுகள் செய்கிறீர்கள். உங்களோட மனம் என்னை விட மிகவும் பக்குவப்பட்டதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த மனிதன், கடவுள், அறிவியல் இவைகளுக்கு இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொள்வதும் அதை தெளிவு பெறுவதும் அவசியம் என்பது என்னுடைய ஆதாரத்தையும் கருத்தையும் நீங்கள் ஏற்க வேண்டியதில்லை. முடிவிலே பலர்கள் கேள்வி கேட்பார்கள் என நினைக்கிறேன். இந்த கலந்துரையாடல் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். உண்மையாக அறிவியல், சயின்ஸ், மெய்யியல், மெட்ராபிசிக்ஸ், இறையியல், தியோலஜி அண்ட் இயற்பியல், பிசிக்ஸ், தத்துவம், பிலோசபி, ஒளியியல், ஆப்டிக்ஸ், மின்னியல், எலக்ட்ரிசிட்டி, அண்டம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ், சமயங்கள், ரிலீஜன், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி இவைகளின் கலப்புத்தான் இன்றைய கலந்துரையாடல். ஆகையால் இது ஒரு சாம்பாரா அல்லது சாக்கடையா அல்லது பஞ்சாமிர்தமா அல்லது ஃப்ரூட் சலாட்டா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ இது எப்படி இருக்க போகிறது என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இது எல்லாவற்றையும் சேர்ந்த கலவை. ஆகையினாலே பல விஞ்ஞானிகள், மற்ற விஞ்ஞானிகள் பியர் ப்ரெஷர் காரணமாக, பியர் ப்ரெஷர் என்றால் ஜங்க் சில்ட்ரனுக்கு மட்டும்தான் பியர் ப்ரெஷர் இருக்கிறது இல்லையே, பெரியாக்களுக்கும் இருக்கிறது. ஒரு ஆள் நல்ல உடுப்பு போட்டுக்கொண்டு தானும் அப்படி உடுக்க வேணும், மற்றவர்கள் நினைப்பு, அப்படி ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும். அதன் காரணமாக தங்களை நாத்திகர்களாக, ஆஸ்திகர் என்று சொன்னால் கடவுளை நம்புவர்கள், நாஸ்திகர் என்றால் கடவுளை நம்பாதவர்கள், நாஸ்திகர்களாக உலகுக்கு காட்டிக்கொள்கிறார்கள். முக்கியமாக விஞ்ஞானம், சமூகம் கடவுளை நம்புவது, விஞ்ஞான சமூகம் கடவுளை நம்புவது ஒரு விலக்கப்பட்டதாக, ஒரு டேபு என்ற மாதிரி நினைக்கிறது. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே கடவுளை நம்பவில்லை என்பது அர்த்தமல்ல. நோபல் பரிசு பெற்ற பல விஞ்ஞானிகள் கடவுள் நம்பிக்கையாளர் என்பதை உங்களுக்கு நான் ஆதாரத்தோடு விளக்க முடியும். உண்மையை கண்டறிய எவ்ரிபடி சீக்கிங், உண்மையை கண்டறிய விஞ்ஞானிகளும் தேடுகிறார்கள், ஆன்மீகவாதிகளும் தேடுகிறார்கள். We are seekers, everybody seeking.
seeking to find truth. அப்போ ஆன்மீகவாதிகளும் தேடுகிறார்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் தேடுகிறார்கள். அப்போ தங்களுடைய அனுபவ அடிப்படையில் கடவுளை சிலர் நம்புகிறார்கள், சிலர் நம்பவில்லை. நம்பிக்கை என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்திலே பிலீவ், ஃபேத், ட்ரஸ்ட் என்று சொற்கள் உண்டு. அதே மாதிரி குருட்டு நம்பிக்கை என்று சொல்கிறார்கள், பிளைண்ட் ஃபேத் என்று. அது உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அது பிளைண்ட் ஃபேத் என்று சொல்லுகிற பொழுது சரியான உதாரணம் என்னவென்றால், நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் கிறிஸ்தவராக பிறந்திருக்கலாம், இஸ்லாமியராக பிறந்திருக்கலாம், யூத மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லை இந்துக்களாக இருக்கலாம். எங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லித்தார்களோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு தெரியாது எது சரியோ பிள்ளையோ உண்டு. அதை நாங்கள் ஒரு பிளைண்ட் ஃபேத்துக்கு உதாரணமாக எடுக்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியாது, அம்மா அப்பா சொல்லி தருவதை நாங்கள் பழகுகிறோம். ஆதாரம் இல்லாமல் கடவுளை பலர் நம்புகிறார்கள். அறிவியலுக்கு சமய மற்றும் தமிழ் விஞ்ஞானிகளின் பங்களிப்பு பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். ஆகையினாலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் சின்ன பிள்ளையா பிறந்த உடனே தாய் இறந்து விட்டார். தகப்பனும் பிறகு தண்டவாட்டிலே தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி ஒரு கேள்வி. அவரை 700 ரூபாய்க்கு வேறு ஒருவருக்கு வித்து விட்டார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கை சுருக்கத்தை பற்றி கேட்கிற பொழுது சொல்லுகிறார், அவர் ஒரு நாஸ்திகனாக இருந்து பிறகு ஆஸ்திகனாக வந்தவர். அப்ப அவர் சொல்றார், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றேன் என்று தாயுமே மாண்டு போனால், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றேன் என்று தாயுமே மாண்டு போனால், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்று சொல்லி தணலிலே வெந்து போனார். அவர் நெருப்பில விழுந்து இறந்துட்டார். அப்ப தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்று தணலிலே வெந்து போனார். உயிரினை தந்த இறைவன் கூட உயரத்தில் இருந்து கொண்டான். தன்னுடைய உயிரை தந்த இறைவன் கூட உயரத்தில் இருந்து கொண்டான். உதிரத்தின் அணுவிலே தமிழ் என்ன மட்டுமே உறவாக வந்து நின்றாள் என்று சொல்லி ஒரு பாடல் பாடுகிறார். அப்ப என்னென்று சொன்னால், அந்த தமிழ் மொழிதான் அவரை வாழ வைத்தது. தன்னுடைய தாயோ தகப்பனோ உறவினர்களோ வாழ வைக்கவில்லை என்றதை சொல்லுவதற்காக அந்த பாடலை சொன்னார். அப்படிப்பட்ட கண்ணதாசன் தான் உங்களுக்கு தெரியும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எழுதினார். அவரே சொல்லுகிறார், ஒருவர் வெல்லுவார் என்று சொன்னால் கூட விதியை வெல்லுவார் என்றால் கூட வெல்லுவார் என்ற ஒரு விதி இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணதாசன் சொல்லுகிறார். அதை சொல்லுகிற பொழுதுதான் எங்களுடைய திருவள்ளுவரை சொல்லுகிறார், ஊழையும் உட்பக்கம் காண்பர் தொலைவின்றி தாளாதி ஏற்றுபவர் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, திருவள்ளுவர் இன்னொன்று சொன்னார், குறள் 619 சொல்றார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருந்த கோலி தரும் என்று சொல்லி சொன்னார். அப்ப இவைகள்லாம் என்னத்தை சொல்லுகிறது என்றால், நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, நம்பினார் கெடுவதில்லை, முயற்சி 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 என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்ல மாட்டாது என்பது இதற்கு உதாரணம். ஆகையினாலே இப்பொழுது நான் உங்களுக்கு என்னுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாகத்தான் இதை விளங்கப்படுத்த இருக்கிறேன். அதற்கு முதல், கடவுள் இருக்கிறார் என்று நம்புவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கடவுள் இருக்கிறார் என்று நம்புவர்கள் ஒருவர் 2 பேர், தயவு செய்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள், பார்க்கலாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா? ஏன் இருக்கிறது? நம்புறீர்களா? என்னத்தாலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? யாராவது ஒருவர் அல்லது 2 பேர்? ஐயா சொல்லுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை பல தடவைகளிலே சந்தித்திருக்கின்றேன். அதாவது இறைவன் என்று சொல்லி ஒரு வடிவத்தை காட்டி அதைத்தான் சந்திக்கவில்லை, இறைவன் தான் காட்டிய மனிதரை நான் சந்தித்திருக்கிறேன். வைத்தியசாலையிலே நான் இருக்கும் பொழுது எனக்கு உதவியளித்த வைத்திய தாதி, அவரிலே நான் இறைவனை கண்டேன். இவ்வாறு இடங்களிலே நான் இறைவனை கண்டிருக்கிறேன். நன்றி. அருமை 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 ஐயா. உங்களை தெரியும். வேற யாரும் சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க கருத்து. அருமையா கருத்து ஐயா. நன்றி நன்றி. சிட்னியிலிருந்து பஞ்சாயத்து மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா கேட்ட கேள்வி என்னென்றால், அதாவது இந்த உடல் ஜடப்பொருள், இந்த ஜடப்பொருளை இயக்கிறது இறைவன். இப்ப நாங்கள் பிரபஞ்சத்தை எடுத்தாலும் பிரபஞ்சமும் ஒரு ஜடப்பொருள், அது அழிகிற தன்மை உள்ளது. இது நாங்கள் மாயை என்று சொன்னால் எல்லாம் ஜடப்பொருள். மாயை என்று சொன்னால் இப்போ இன்றைக்கு இருக்கிற பிரபஞ்சம் நாளைக்கு இல்லை, சில இதுகள் இல்லாம போடும். அப்ப இல்லை இருக்கு, இல்லை இருக்கு. ஆனா இறைவன்ன்றது இருக்குத்தான், ஆன்மான்றது இருக்குத்தான், அந்த இல்லையன்ற கதை இல்லை. அப்ப இந்த டைம் டிஃபரன்ஸ்ல கணக்கே இல்லாமல் போகுது. அப்ப நாங்க இறைவன் இருக்கிறார் என்று இதால நம்புகின்றோம். நன்றி நன்றி. நான் கணக்க விஷயம் ஒரு ஆள் 2 பேர் குயிக்காக சொல்லுங்க. ஏனென்றால்
கனவேரோட எல்லாரும் கதைக்க விருப்பமா நான் அப்புறம் என் டைம் போடும் என்ன சொல்லுங்க ஒரு அடுத்தவர் சொல்லுங்க ஐயா நடராஜர் சொல்லுங்க. நான் ஒரு எளிய முறையில தான் ஃபாலோ பண்றது. அதாவது சத்தியம் உண்மைதான் கடவுள். அப்ப சத்தியம் உண்மை இல்லை என்று சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். சிம்பிளிஸ்ட் வே. அருமை அருமை அருமை. அடுத்து ஐயா பாபு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சுருக்கமாக சொல்ல உங்களுக்கு நேரம் காரணமாக நான் இதில் இருக்கும் அனைவரையும் இறைவனாக பார்க்கின்றேன். இதை இந்த தளத்திலும் நான் கூறியிருக்கின்றேன். இதில் இருக்கும் அனைவரையும் நான் இறைவனாக பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அடுத்தது ஐயா ராஜேஷ் அக்கா. வணக்கம் எல்லோருக்கும். என்னுடைய கடவுள் என்பது தன்னம்பிக்கை. இன்றைக்கு உலகத்துல 21 ரிலிஜன் இருக்குது. ஸோ இஃப் யூ நோ வாட் யூ வாண்ட் டு டூ, யூ நோ ஹவு டு. உங்களை சுற்றி இருக்கிற சிநேகிதர்கள் உங்களுக்கு நம்பிக்கை தர்றாங்க. வாத்தியர்கள் தன்னம்பிக்கை தர்றது உங்களோட பெற்றோர், உங்களை வளர்த்தவர்கள், உங்களை படிப்பித்தவர்கள், உங்களோடு இருப்பவர்கள். இதுல வந்த உடனே ஒவ்வொருவர பேச்சு உங்களுக்கு தன்னம்பிக்கை தருவது. That for you to survive properly. To me is a தன்னம்பிக்கை. அருமை அருமை. உங்களை எல்லோரும் சந்தித்தது மிகவும் எனக்கு இன்னும் கூட மகிழ்ச்சி அளிக்கிறது என்றால் நான் 2ஆம் தரம் பிரசன்டேஷன் 2வது 3ஆம் தரம் செய்கிறேன். ஒரு தரம் இப்படி வந்து டக்குன்னு வந்து சொல்ல இல்லை. நீங்க எல்லோரும் பக்கண்டு வர்றீங்க. எனக்கு பயமா இருக்குன்னா டைம் எல்லாம் போடும் இல்லை விட்டா வேண்டியதா இருக்கு. நீங்க அவ்வளவு தூரம் மிகவும் ஆர்வமாகவும் இதாகவும் இருக்கிறீர்கள். ஐயா டாக்டர் நவரட்னம் ஐயா சொல்லுங்க ஒருக்கா. நீங்க அதோட நிப்பாட்டிட்டு அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு அடுத்தது. சொல்லுங்க ஐயா. நான் சொல்ல வர்றது என்றால் இந்த பிரபஞ்சத்தை ஒன்றில் மேல் ஒன்றாக உடையாமல் அப்படி நடத்தி கொண்டிருப்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை ஞானிகள் கண்டிருக்கிறார்கள். ஜோகர்சுவாமி அவர்கள் பின்வருவதை என்ன எங்கே நடக்கப் போகுதுன்றதை முன்கூடிய அறியக்கூடிய இருந்தவர். அதை இயக்குவது ஞானிகள் கூறியது கடவுள் இருக்கிறார் என்று. அந்த இதையில நான் கடவுள் இருக்கான்னு நம்புகிறேன். அருமை அருமை அருமை. How beautiful it is. You know, everybody have their unique. எல்லாரும் வந்து யூனிக்கா குமாரசாமி மாஸ்டர் சிட்னில இருந்து இருக்கிறார் கதைக்க போறார். ஓகே 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 சொல்லுங்க குமாரசாமி மாஸ்டர். என்னென்ன எங்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறப்பும் பிறப்பும் எங்கள் கையில் இல்லை. அதை கொடுப்பவன் யார்? எங்களுக்கு மேலே உள்ள ஒரு சக்தி தான் என்று நான் கருதுகின்றேன். நம்பிக்கை தான் கடவுள். எனக்கு மனவருத்தமா இருக்கு. உங்களோட கதைக்க கூட விருப்பம். கடைசியா கேள்வி கணக்கு நேரம் இருக்குத்தானே. அப்ப டைமை பார்த்து டாக்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவரை கொண்டு பண்ண அப்ப கனவேரோட கதைக்கலாம். நான் என்ன 1-2 பேர்ட்ட ஒப்பீனியன் எடுத்துட்டு மூவ் பண்ணும் அப்புறம் பாப்பா பண்ணி யோசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் நீங்க இவ்வளவு பேரும் கேட்டதுக்கு. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா, அது வந்து கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் இல்லை என்று நம்புறவர்கள், இல்லை என்று சொல்லிப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? உங்களுடைய கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் இது வந்து மிகவும் ஒரு இதாக போகும். இல்லை என்று நம்புகிறார்கள். ஐயா சொல்லுங்க ஐயா. அம்மா சொல்லுங்க. எனக்கு ஐயா உண்மையில இருக்கிறாரோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. அதுதான் எனக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு மறுமொழி. நன்றி நன்றி நன்றி. அது வந்து நீங்க ஐன்ஸ்டைன் மாதிரி இருக்கிறீங்க. ஐன்ஸ்டைன் வந்து அவர் அக்னோஸ்டிக் என்று தான் சொல்றது. அவர் வந்து டவுட், அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணல கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி. ஐன்ஸ்டைன் வந்து லாஸ்ட் செஞ்சுரியில பிகாஸ் ஹைலி அச்சீவ் சயின்டிஸ்ட். அவர் வந்து அக்னோஸ்டிக், அவர் வந்து டவுட்டர். அப்படித்தானே அவர் சந்தேகத்தான் இருந்தார். வேறு யாராவது இருக்கிறீங்களா கடவுள் இல்லை என்று நம்புறவர்கள்? நன்றி அம்மா, நன்றி நன்றி, மிக மரமை. உங்களுடைய ஒபீனியன் கருத்து சின்ன மாறுபடும் இந்த பிரசன்டேஷன் பிறகு. பார்ப்போம் என்ன மாதிரி என்று. ஆமா, நன்றி நன்றி, மிகவும் அருமை. நீங்க கொண்டஸ்டாவன் சொன்னதுக்கு நன்றி. ஆக்கள் சில நேரம் பயப்படுவினோம் அந்த சொல்றது கடவுள் இல்லை என்று சொல்ல பயப்படுவினோம். யாராவது வேறு யாரும் இருக்கணுமா கடவுள் இல்லை என்று நினைக்கிறார்கள்? ஆகையால இது ஒரு சிக்கலான விடயம். என்னென்னு சொன்னா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா இருக்கணுமா? ஓகே ஐயா நடராஜா அவர் சொன்னார் முதல்ல நினைக்கிறேன். ஐயா சொல்லுங்க. அதாவது உருவக்கடவுள் சைவ சமயத்திலே சொல்லுது அருவமா இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப அது இந்த கேள்வி கிடம் இல்லை. என்னன்னு சொன்னா இந்த கடவுளோடையும் எல்லாம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதுல மெய்காண்டான் கண்டர்ல பார்த்துட்டேன். அப்ப இதுதான் அந்த விஷயம். நீங்க குருட்டு நம்பிக்கைன்னு சொன்னதும் என்ன சொன்னா என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுதோ that becomes knowledge. குருட்டு நம்பிக்கைன்றது அதுக்கு வேற அர்த்தம். I will tell you later கலந்துரையாடல்ல. கலந்துரையாடல நீங்க நான் என்னத்து கேட்கிறேன்னு சொன்னா நான் சிலரம் சில பேர்ட்ட இதை வந்து இதுக்குள்ளேயே கவர் பண்ணி கொண்டு போவேன் பிரசன்டேஷனுக்கு. அப்புறம் கலண்டர்ல பார்த்தது தானே.
அதான் கன்னடன்னு சொல்லலாம், கோவில் சிலைகள்னு சொல்லலாம், whichever the same. பாருங்க எவ்வளவு சிக்கலான, இவ்வளவு கணக்கு ரிலிஜன் இருக்கு, இவ்வளவு நம்பிக்கை இருக்கு, இவ்வளவு ஹோலி புக்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தன் கடவுள், அந்த கடவுள் தன் ரிலிஜன் தான் கடவுள், தன் ஹோலி புக் தான் புக் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போ இப்போ எங்களுக்கு தமிழாக்களுக்கே பாருங்க, எல்லாரும் சைவ சமயம் இந்து சமயம் என்று இருந்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஒபீனியன்கள், கருத்துக்கள் இருக்கு, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஒரு ஆளுக்கு புட்டு பிடிக்கும், ஒரு ஆளுக்கு இடியப்பம் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு பீஸா பிடிக்கும், ஒரு ஆளுக்கு பர்கர் பிடிக்கும்ன்ற மாதிரியான நிலைமை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்போ சிக்கலான விடயம், ஆனால் மிகவும் கடினமான தலைப்பு. ஆகையால் இது சிரிப்புக்கு இடம் இல்லை, இந்த தலைப்பிலே ஒரு சிந்திப்பதற்கு இடம் ஒன்று என்பதுதான் உண்மை. அப்போ வாழ்க்கையில வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஒரு ஆள் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா நேரம் போகுது. என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில துன்பம் இல்லாதவர்கள் யாராவது இருக்கு? வாழ்க்கையில never they had any experience pain or any dissatisfaction in their life. யாராவது துன்பமே வாழ்க்கையில அடையாதாக்கள் யாராவது இருக்கிறீர்களா? வாழ்க்கையில இன்பமே கிடைக்காதாக்கள் யாராவது இருக்கிறீர்களா? இன்பமே இல்லாமல் ஒரே துன்பம் தான் வாழ்க்கை ஃபுல்லா, அப்படி இருக்கிறீர்களா யாராவது? ரெண்டும் இல்லை. எவ்வளவுக்கும் துன்பம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. இருட்டும் பகலும் மாறி, பகலும் வெளிச்சமும் மாறி, இரவும் பகலும் மாறி, இன்றைக்கும் நாளைக்கும் மாதிரி, இல்லையும் இருக்கிற மாதிரியும், மேடும் பள்ளமும், மேன்மையும் கீழ்மையும், வறுமையும் செல்வமும், வாய்ப்பும் வசதியும், உண்மையும் பொய்யும், உயர்வும் தாழ்வும், உள்ளும் வெளியும், உறவும் பகையும், வெள்ளையும் கருப்பும், வேதனையும் சாதனையும், நல்லதும் கெட்டதும், நண்பனும் எதிரியும், வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும், நானும் நீயும் நீங்களும் நானும், அன்பும் வெறுப்பும் ஆதரவும், இப்படி என்று சொல்லி இந்த ரெண்டும் இருக்கிறது இந்த உலகத்திலே. இந்த உலகம் வந்து இவைகளால் நிறைந்திருக்கிறது. அப்போ ஆகையினாலே இப்பொழுது நாங்கள் வந்து தெய்வம் என்று சொல்லுவோம். தெய்வம் என்று சொல்கிற பொழுது இறைவன் என்று சில பேர் சொல்லுவார், கணவனே கண்கண்ட தெய்வம் என்று. ஆனால் இப்போ என்னுடைய அம்மா சொல்லியிருக்கிறான், அம்மாண்ட தாத்தாக்கள் சொல்லியிருக்கிறோம், இப்போ சொல்லி நம்ம எனக்குண்டா தெரிய இல்லை. ஆனால் நாங்கள் அந்த தெய்வத்தை பற்றி கதைக்கல, இது வேறு தெய்வத்தை பற்றி கதைக்க போகிறோம். சில பேர் சொல்லுவார் கல்லானாலும் கடவன், புல்லானாலும் புருஷன் என்று. அதனால் இப்போ கல்லானாலும் கடவுள், இல்லானாலும் இறைவன் என்று சொல்லி நாங்கள் வந்து அப்படிப்பட்ட இறைவனை பற்றி கதைக்க போகிறோம். இப்பொழுது நான் வந்து என்னுடைய பவர் பாயிண்ட் இதை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஷேர் பண்ணுறதுக்கு கிரீன் பட்டன் கீழே. தெரியுறதா? ஆமா தெரியும். Okay. Let me put it this way. Okay. இந்த உலகம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு, சும்மா ஒரு சக்தி இல்லாமல் ஒன்றுமே இயங்க முடியாது, ரைட்? ஏதோ ஒன்று சக்தி. இப்போ நாங்கள் ஒரு 2 நாளைக்கு சாப்பிட இல்லைன்னு சொன்னால் கை கூட தூக்க முடியாது, ரைட்? அப்படித்தான் எங்களை உணவு சக்தி இருக்க வேண்டும். அப்போ இது வந்து உலகமே வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயங்காமல் இருக்கின்ற ஒரு, அது சயின்டிஃபிக் முறைப்படியே வந்து எந்த ஒரு நியூட்டன் லோ ஃபர்ஸ்ட்ல சொல்லுகிறது என்னென்று சொன்னால், இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொருள் மீது புறவிசை எதுவும் தாக்காத விடத்து அது இயங்கிக் கொண்டே இருக்கும். இயங்காத பொருளின் மீது புறவிசை எதுவும் தாக்காத விடத்து இயங்காமலே இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை வந்து டச் பண்ணினா தான் அது மூவ் பண்ணும், டச் பண்ணாடி அப்படியே இருக்கும். இல்லை, மூவ் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல உராய் 1 மில்லியன்டா, ஃப்ரீக்குவன்சி 2 மில்லியன் தான் தொடர்ந்து மூவ் பண்ணி கொண்டே இருக்கும். இது வந்து மூவ் பண்ணி கொண்டிருக்குன்னு சொன்னால் இதுக்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும், ரைட்? அப்போ அதுதான் இங்கே ஒரு ஐயா சொன்னார் ஏற்கனவே. இருந்தாலும் பாப்பா என்னன்னு சொல்லி மேலே. அப்போ இன்றைக்கு வந்து அறிவியல்ல கடவுள் இருக்கிறாரா என்று சொன்னால், அறிவியலின் படி பிரபஞ்சம் எப்போது தொடங்கியது? When did universe begin according to science? அடுத்தது வந்து அறிவியலின் வரம்பு என்ன? What is the limitation of science? அப்ப ஏன் அறிவியலால் கடவுள் இருப்பதை நிரூபிக்கவோ அல்லது மறுக்கவோ முடியவில்லை? Why can't science not prove or disprove the existence of God? அடுத்தது வந்து கடவுள் எப்போதும் இருக்கிறாரா? Does God always exist? அப்ப கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் எங்கே? If God exists, where is God? ஓகே, மனிதர்களுக்கும் அறிவியலுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன? What is the connection between human science and God? இதுவெல்லாம் வந்து நோமலா எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்விகளும் எங்களுக்கு விடை காண்பதற்கு சிக்கலானதும். இது போன்ற பல சிக்கலான விடைகளை காண்பது மிகவும் கடினம்.
இன்று வரை இது போன்ற கேள்விகளுக்கு பலவிதமான விடைகளும் பலவிதமான கருத்துக்களும் உண்டு. இப்ப நான் உங்களை கேட்ட பொழுது நீங்கள் ஒரு தடவை வந்து எல்லோரும் சேமாக கருத்து சொல்லவில்லை, வித்தியாசமாக கருத்துக்களைத்தான் சொன்னீர்கள். அதற்காக ஒரு தெளிவை பெறுவதுதான் இந்த கலந்துரையாடல். ஆகையினாலே வாருங்கள் நாங்கள் இதுக்குள்ளே நுழைவோம். இப்பொழுது பார்ப்போம் என்னென்றது. இந்த உலகம் எப்பொழுது தோன்றியது? உலகம் வந்து தோன்றுகிறது பொழுது பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஏன் எப்பொழுது தோன்றியது என்று. இப்பொழுது வந்து விஞ்ஞானிகளைத்தான் எல்லோரும் நம்புகிறார்கள். விஞ்ஞான கண்டுபிடிப்பின்படி என்ன சொல்லி இருக்கிறது? ஏனென்றால் உலகத்திலே இப்பொழுது எங்களால உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய, அறிவியல் மூலம் அறியக்கூடிய விடயமாக சயின்ஸ் தான் இருக்கிறது. அந்த விதத்திலே ஒரு பெல்ஜியத்தினுடைய அண்டவியல் நிபுணர் கத்தோலிக்க பாரதியார், அவரை சமய விஞ்ஞானி என்று சொல்லலாம். அந்த காலத்திலே வந்து சமயம் பரப்பினவர்கள் தான் விஞ்ஞானத்தையும் பரப்பினார்கள், சமூகவியலையும் பரப்பினார்கள், லிட்ரஸியையும் பரப்பினார்கள், எல்லாத்தையும் பரப்பினார்கள், கடவுள் நம்பிக்கையும் பரப்பினார்கள், இப்படி எல்லாத்தையும் செய்தார்கள். அப்ப ஜார்ஜ் லெமன்ட்ரோ என்றவர் வந்து பெருப்படிப்பின் கோட்பாட்டின் தந்தை என்று சொல்லுகிறார். He is a father of Big Bang Theory. இவர் வந்து 1931ஆம் ஆண்டு பெருவெடிப்பின் கோட்பாட்டை ஒரு அறிவியல் ஆய்வறிக்கை முதல் வெளியிட்டார். இந்த கோட்பாடு இன்று கிட்டத்தட்ட எல்லா வானியலாளரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அநேகமான விஞ்ஞானிகள் உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமிய சமயம் என்று சொல்லுகிற ஜூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மதங்களை சார்ந்தவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகையினால இப்பொழுது பாருங்கள் என்னென்றால், இந்த பெருவெடிப்பின் தந்தையான ஜார்ஜ் லெமன்ட்ரோ அவர்கள் என்ன சொன்னார் என்று இப்ப காட்டின ஏற்கனவே ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கித்தான் இந்த உலகம் வெளிக்கிட்டது. பிக் பேங் என்ற தொடங்கின இடம் வந்து பிக் பேங். ஆனால் ஐன்ஸ்டைன் வந்து இந்த உலகம் வந்து நிலையாக ஆல்வேஸ் இருந்தது என்றுதான் அவர் சொன்னார். அவருடைய தியரி வந்து இந்த உலகம் வந்து எப்பொழுதும் இருக்கு. எங்கட சைவ சமயத்திலேயோ இந்து சமயத்திலோ கூட சொல்லுவார், கடவுள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். அது எங்கட சமயத்தில எல்லா சமயத்திலையும் தான் சொல்றது. அப்ப அது மாதிரி யாரும் சொன்னார், இந்த உலகம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு, தொடக்கம் இல்லையா அதுக்கு. ஆனால் இவருடைய தியரியின்படி ஒரு புள்ளியில தொடங்கினது, அதான் பிக் பேங் என்றது. அப்புறம் இன்னொரு தியரி இருக்கிறது வந்து தொடக்கம், விரிவடைவது, ஒடுங்குகிறது. இதான் 3 தியரி தான் இருக்கு உலகத்தை பற்றி. அப்ப இதுல வந்து கடைசியாக அப்புறம் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த தியரியின்படி பிரபஞ்சம் என்பது விரிவடைகிறது என்பதை முதலிலே ஐன்ஸ்டைன் ஏற்க மறுத்தார். எட்வின் ஹபிள் என்று சொல்லுகின்ற அவர் தான் வந்து தன் ஹபிள் டெலஸ்கோப் மூலமாக உலகத்தை விரிவடைகிறது வடிவா பார்த்தார். அப்பொழுது பார்க்கிற பொழுது அவர் வந்து அதை நிச்சயமாக அந்த அவதானிப்பின் மூலம் நிரூபித்தார். அந்த நிரூபித்ததுக்கு பிறகுதான் பிரபஞ்சம் விரிவடைகிறது என்பதை ஐன்ஸ்டைனும் கூட ஒத்துக்கொண்டார். அதுக்கு பிறகு பல விஞ்ஞானிகள் அந்த பிக் பேங் தியரி என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு புள்ளி தொடங்கினது. எப்பொழுது தொடங்கியது என்று சொன்னால் 13.8 பில்லியன் இயர்ஸ் ago தொடங்கியது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு பாருங்கள், இந்த தொலைதூர விண்மீன் திரள்கள் ஒன்றுக்கொன்று விலகி பூமியை விட்டு நகர்வதை வந்து அந்த ஹபிள் டெலஸ்கோப் மூலமாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதான் ஷார்ட் வேவ்லேருந்து வந்து ப்ளூ கலர், இந்த லாங்கர் வேவ்லேருந்து ரெட் கலர். அப்போ அதன் மூலம் இதன்றதை பார்த்து அவர்கள் வந்து பூமி வந்து இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து இப்பொழுதும் இந்த கணத்திலும் விரிவடைந்து போகிறது என்பதை வந்து அவர்கள் வந்து விஞ்ஞானிகள் வந்து நிரூபித்தார்கள். அது இன்று அநேகமான விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இந்த உலகம் தோன்றிய அந்த புள்ளி வந்துதான் இந்த சென்டர் பாயிண்ட், இந்த கிராஸ் லைன். இதுக்கு பிறகுதான் இந்த உலகத்திலே வந்து நேரம், பொருள், இடம் எல்லாம் வந்தது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்ப நேரம் என்று சொன்னால், இடம் என்று சொன்னால், ஒரு இடம் இருந்தால் தான் பொருளை வைக்க முடியும். பொருள் இடம் இல்லாமல் பொருள் வராது. எல்லாம் ஒரே நேரத்தில் தான் வந்திருக்க வேண்டும். பொருள், இடம், நேரம். அது ஸ்டார்ட் பண்றது இந்த பிக் பேங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு முந்தி நேரமும் இல்லை, பொருளும் இல்லை, இடமும் இல்லை. அப்ப இந்த பிரபஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுகிற பொழுதுதான 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முதல் என்னென்று தொடங்கினது என்றே விஞ்ஞானத்துக்கு தெரியாது. அதற்கு பிறகுதான் இந்த நேரம், பொருள் இவைகள் உண்டானது என்று சொல்லி அவர்கள் விஞ்ஞானிகள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிக் பேங் தியரிக்கு பிறகு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்பொழுது வந்து நாங்கள் என்னென்று சொன்னால், அப்ப பெருவெடிப்பின் பின்னால் தான் கடவுள் பெருவெடிப்பின் பின்னால் கடவுள் இருக்கிறார் என்பதை விஞ்ஞானிகள் ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை? ஏன் நான் கேட்கிறேன் என்று சொன்னால், அப்ப ஒரு ஒரு உலகம் வந்து ஏதாவது ஒன்று உருவாக வேண்டும் என்று சொன்னால் தண்டபாடில் உருவாகாது. சம்திங் cannot come with nothing.
ஒன்றே வந்து உருவாக்க முடியாது. உருவாக்குறதுக்கு வந்து அது சயின்ஸே சொல்லுது. ஃபர்ஸ்ட் லோ தெர்மோடைனமிக் சொல்லுது, எனர்ஜி cannot be created or destroyed, can transform from one form to the other. அப்போ என்னென்று வந்து அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் என்னென்று வந்து இது வந்து ஒரு பெருவெடிப்புக்கு பின்னால கடவுள் இருக்கிறார் இல்லை இல்லை என்பதை விஞ்ஞானிகள் ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு வந்து கடவுளை நிரூபிக்கும் அல்லது நிராகரிக்கும் செயல்முறைகள் விஞ்ஞானத்தில் இதுவரையும் இல்லை. சயின்ஸ் doesn't have a process to prove or disprove existence of God until now. அடுத்தது வந்து அறிவியலுக்கு ஒரு வரம்பு உள்ளது. அறிவியல் has a limitation. மேலும் விஞ்ஞானிகள் தங்கள் இயலாமையை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. Science doesn't want to admit their inability. இது வந்து எல்லோருக்கும் தெரியும். இந்த சயின்டிஸ்டாக இருந்தால் யாருக்கும் தெரியும் வந்து சயின்ஸ் நீட் டு ப்ரூவ் சம்திங்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் வேணும், அப்சர்வேஷன் வேணும், அப்ஜெக்டிவ் கால்குலேஷன் வேண்டும், அப்படி என்று சொல்லி இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஒரு பொருள் வேணும், இடம் வேணும், நேரம், இந்த மூன்றும் இருக்கிறத கொண்டுதான் ஒரு சயின்டிஸ்டால ஒரு சயின்ஸால எதையும் நிரூபிக்க முடியும். அப்போ இந்த மூன்றும் எப்பொழுது தொடங்கியது என்று சொன்னால் இந்த பிக் பேங்குக்கு பிறகுதான் தொடங்கினது. அப்போ பிக் பேங்குக்கு பிறகு போக முடியாது. அப்ப பிக்கேங்க புறம் போக முடியாமல் இருக்கிறதால அவர்கள் வந்து கடவுள் யார் அதை தொடங்கினது என்பதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அதுக்கு கடவுள் தொடக்கவில்லை என்று ஆரம்ப புள்ளி என்பதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்ப அறிவியல் ஆய்வுகள் மற்றும் இயற்கை உலகத்தை மட்டுமே விளக்க முயற்சிக்கிறது. பெரும்பாலான மதங்கள் கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். ஸோ இது எபோவ் நேச்சர். அப்போ ஒம்னிப்ரெசன்ட், ஒம்னிபோர்டன்ட், எவர்லாஸ்டிங், இதுகள் எல்லாம் வந்து கடவுளுக்கு வரவணக்கடம் கொடுக்குறபடியால் அப்போ கடவுளை வந்து ஒரு வரவணக்கடத்துக்கு இந்த இதுக்குள்ள வந்து ஒரு பூமிக்குள்ளே அடக்க முடியாது என்பதை விஞ்ஞானம் சொல்லி இருக்கிறது. அப்போ கடவுளின் இருப்புக்கு விஞ்ஞானம் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு நாளும் we never expect that science will answer the existence of God. அப்படி எதிர்பார்த்தா நாங்கள் தான் இக்னோரன்ஸ் என்று சொல்ல வேணும். ஏனென்றால் we can't expect the scientist to tell that. அதோட வந்து மீடியாக்காரங்கள் எல்லோரும் வந்து சயின்டிஸ்ட்டை போய் தான் இதை பற்றி ஒப்பீனியன் கேட்பாங்க. ஐன்ஸ்டைன்கிட்ட போய் கேட்பாங்க, நியூட்டன்கிட்ட கேட்டாங்க, இப்போ வந்து இவர்கிட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தையும் கேட்பாங்க. ஆனால் அவை வந்து they are not qualified to answer. விஞ்ஞானிகள் இதுவரை கடவுள் இருப்பதற்கான பதில்களை வழங்க தகுதியற்றவர்கள். அதான் உண்மை. The scientists are not qualified to provide answer to the existence of God until now. அப்ப சயின்டிஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா, this is not the domain of the practice or research. இப்போ நாங்கள் ஒரு கண் டாக்டர்கிட்ட போய் பல்லு வருத்தத்துக்கு மருந்து கேட்ட மாதிரி, அல்ல விதானியாரை போய் பிடிச்சி குடும்ப பிரச்சனையை கேட்ட மாதிரி, அப்போ அது மாதிரி அவைகிட்ட கேட்டால் வந்து என்னென்ன வந்து சொல்ல முடியும், அதுக்குன்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவை வந்து சயின்டிஸ்ட் டொமைன் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ அடுத்ததை பார்த்தா என்னென்று சொன்னால் அறிவியல் என்ன சொல்லுகிறது, அறிவியலுக்குரிய லிமிட்டேஷன் என்ன என்பதை பார்ப்போம். அறிவியல் சான்றுகள் என்றால் எதை உபயோகிப்பது என்றால் பொருள், எங்கே என்றால் இடம், எப்பொழுது என்றால் நேரம், இவைகள் தான் ஒரு சோதனைக்கு ஒரு பரிசோதனைக்கு தேவையோடு அடிப்படையாக கொண்டது. இதை கவனிக்கத்தக்க சான்றுகள் என்று சொல்லுவார்கள், அப்சர்வபிள் எவிடன்ஸ். அப்போ இது வந்து நாங்கள் வந்து கடவுள் கொள்கைக்கு அப்பாற்பட்டது. இப்போ வேற எங்கே வந்தா நேரம் என்றால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது ட்ரினிட்டி ஆஃப் ட்ரினிட்டி என்று சொல்லுவார்கள். பிதாசுரன் பரிசுத்தாவி என்று அவர் சொன்ன மாதிரி, ஆன்மா பது பசி பாசம் என்று சைவத்தில் சொன்ன மாதிரி, இது ஒரு ட்ரினிட்டி ஆஃப் ட்ரினிட்டி என்ற மாதிரி பாருங்க. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நேரம் சம்பந்தப்பட்டது. இடம் வந்து ஆழம், உயரம், அகலம். பொருள் என்று சொன்னால் திண்மம், திரவம், வாயு. இந்த மூன்றோட சேர்ந்த விடயங்களை மட்டும்தான் இந்த சயின்ஸால வந்து செய்ய முடியும். இதுக்கு அப்பாற்பட்டதை சயின்ஸால செய்ய முடியாது. அப்ப என்னென்று சொன்னால் வந்து இதை மும்மூர்த்திகள் என்று சொல்லலாம், அல்லது ட்ரினிட்டி ஆஃப் ட்ரினிட்டி, திரித்துவம் என்று சொல்லுவார், ரைட்? அப்படி என்று. அப்போ இது வந்து அறிவியல் சான்றுகள் என்றால் எதை யூகிப்பது என்றால் பொருள். அப்போ விளங்குதானே உங்களுக்கு? அப்போ இதை விட்டுட்டு அப்போ அடுத்தது என்னென்று சொன்னால் இறைவன் வந்து அடுத்த கேள்வி, இவைகளை விட்டுட்டு பார்த்து அடுத்ததுக்கு வருகிற பொழுது இறைவன் வந்து நித்தியமானவரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இறைவன் வந்து காட் எட்டர்னல் ஓர் எவர் லாஸ்டிங், அப்போ கடவுள் நித்தியமானவரா, உருவமற்றவரா? இட்ஸ் அ காட் ஃபார்ம்லெஸ், இன்டான்ஜிபிள். யாரோ சொல்லிச்சு நம்ம அருவமாக இருக்கிற கடவுள் அண்டு. அப்போ கடவுள் வந்து உருவமற்றவரா, அருவமானவரா? அருவம் என்று மூன்று நிலைகளை சைவ சித்தாந்தம் சொல்கிறது, இந்து சமயம் சொல்கிறது.
அப்ப அதுபோல அவர் அருவமானவர் மட்டுமா? இறைவன் ஒன்றும் இல்லாமல் பிரபஞ்சத்தை உருவாக்கினாரா? டிட் காட் கிரியேட்டட் திஸ் யூனிவர்ஸ் அவுட் ஆஃப் நத்திங்? அல்லது இறைவன் பிரபஞ்சத்துக்கு முந்தியவர், as God prior to the universe? அப்ப யூனிவர்ஸுக்கு முந்தியவரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்ப இது வந்து விஞ்ஞானம் அடிப்படையான இது வந்து என்னடா பெருவெடிப்புக்கு பிறகுதான் உலகமே உருவானது. அப்ப அதை பார்க்கிற பொழுது எங்களுடைய சமய விஞ்ஞானிகள் இவைகளை பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், ஜோர்ஜ் லெமன்ட்ரே வந்து 1931ஆம் ஆண்டு தான் பிக் பேங்கை கண்டுபிடிச்சார். அதுக்கு முதல் 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருஞான சம்பந்தமூர்த்தி மாணிக்க வாசகர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், திருவாசகத்தில் 8ஆம் திருமுறை திருவாசகத்திலே 7வது பதிகம் திருப்பெரும் பாவை, திருவம்பாவையில வந்து திருவம்பாவையில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொல்லுகிறார். ஆதி என்று சொன்னால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. இந்த ரெண்டும் இல்லாத அரும்பெரும் சோதிதான் இறைவன் என்று அவர் சொல்லுகிறார். ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை, டேட் ஆஃப் எக்ஸ்பீரியும் இல்லை. அப்ப பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அத்தனையும் உள்ளாதவன் தான் இறைவன் என்று சொல்லி அரும்பெரும் சோதி என்று மாணிக்க வாசகர் வந்து திருவம்பாவையில சொல்றார். 7வது பாடல் திருவாசகத்தில். திருவாசகம் வந்து 8ஆம் திருமுறை, அதுல வந்து 7வது பாடல் திருவம்பாவை. பிறகு வந்து திருவாசகம் விட்டு அந்த திருவாசகத்துல சிவபுராணம் 1வது பாடல், அதுல வந்து லைன் 73வது லைன்ல வந்து ஆதியணி அந்தம் நடுவாகி எல்லானே என்று சொல்லுறார். ஆதியணி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு, நடுவென்றால் இடையில இருக்கிற காலம். இதுதான் வந்து இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு டிஃபைன் த காட். என்ன மாதிரி என்றால், ஒரு மனிதனுக்கு வந்து தொடக்கம், எந்த ஒரு உயிரினமோ உயிரற்ற இனமோ, மனிதனம் இன்க்ளூடிங், எந்த ஒரு உயிரினமோ உயிரற்ற இனமோ அதற்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது, டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது. கதிரை மேசையை கூட டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது. அது கொஞ்ச காலம் இருக்கிற தன்மை இருக்கு, அப்புறம் முடிகிற தன்மை இருக்குது. இதுகள் இல்லாதவன் தான் இறைவன். இறைவன் என்றால் யார் என்று கேட்டால், who doesn't have date of birth, who doesn't have date of expiry, who doesn't have this living experience short time. அப்ப அது இல்லாதவன் தான் இறைவன். அப்ப அதைத்தான் ஒரு ஆதியணி அந்தம் நடுவாகி எல்லானே என்று சிவபுராணத்திலே சொல்லுகிறார். அடுத்தது 3வதாக என்ன சொல்றார் என்று சொன்னால், சிவபுராணத்திலே 43வது லைன்ல ஆக்கம், அளவு, இறுதி. ஆக்கம் என்றால் தொடக்கம், அளவு என்றால் கொஞ்ச காலம், இறுதி என்றால் முடிவு. இது இல்லாதவன் அனைத்தையும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். சிவபெருமான் 5 தொழில்களை செய்கிறார். 5 தொழிலை செய்கிற சிவபுராணம், அது 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். அதுல வந்து இந்த மறைத்தலை விட்டுட்டார். இதுல 4 தொழில், 4 இதைத்தான் சொல்றார். ஆக்குவாய் என்றால் கிரியேஷன், காப்பாய் என்றால் காத்தருள்ளது, அழிப்பாய் என்றால் முடிவு, பிறப்பு, காத்தல், வாழுகின்ற நிலை, அழிப்பு, அருள் தருகின்ற பிளஸிங். இந்த 4ம் கொண்டவன் தான் இறைவன் என்பதை வந்து மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கு. ஏன் அதை மறைப்பார் என்றதை சொல்லிவிட்டார் என்றால், அவர் இறைவனை கண்டு விட்டார். இறைவனை கண்டதன் பின்புதான் இந்த பாடலையே பாடுகிறார் சிவபுராணம். அது வந்து சிவபுராணத்தில் இருக்கிற பொழுது தெரியுது, இறைவன் சொல்ல எழுதியதாக பாடல் வந்து அங்கே பாடலிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அது மறைத்தல விட்டு விட்டார். ஆகையினாலே இது வந்து அழகாக அந்த இறைவன் என்றால் ஆர் என்பதை மாணிக்க வாசகர் டிஃபைன் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் மற்ற சமயங்களை பார்ப்போம். முக்கியமான மற்ற சமயம் என்னென்றால், கிறிஸ்தவம், ஆபிரகாமிக் ரிலிஜன் என்று சொல்ற கிறிஸ்தவம், ஜூதம் மற்றும் இஸ்லாம் போன்ற சமயங்கள் வந்து கடவுள் நித்தியமானவர், சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாம் அறிந்தவர் மற்றும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் என்று சொல்லித்தான் இந்த எல்லா சமயங்களும் இந்த இவன் சொல்லுகிறது. அதாவது இறைவன் வந்து எட்டர்னல், ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிசயன்ஸ் அண்ட் கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் என்பதை வந்து இந்த ஆபிரகாமிக் ரிலிஜன் எல்லாம் சொல்லுகிறது. இப்போ அப்படி இருக்கிற பொழுது இறைவன் வந்து ஒளி வடிவமானவர் என்பதை சமயம் சொல்லுகிறதா என்று பார்ப்போம். ஏனென்றால் இந்த பிக் பேங் வந்து ஒரு பெரிய பெருவெடிப்பு, பெரு ஒளி வெளிச்சத்தின் பின் தான் இந்த உலகமே உருவானது. அப்போ உலகம் ஒளிமயமானது என்பது என்ன சமயங்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இந்த கிறிஸ்தவ பைபிள் சொல்றார், ஜீசஸ் சொல்றார், ஐ ஆம் த லைட், ஹூ ஃபாலோ மீ வில் நாட் பி இன் டார்க்னஸ். நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்துள்ளேன் என்று கிறிஸ்தவ பைபிள் சொல்லுது. அது ஆப்பிரிக்கன் ரிலிஜன் சொல்லுகிறது, கடவுள் எங்கும் ஒளி வீசும் சூரியன் என்று. காட், சன் இஸ் அ காட் விச் ப்ரொவைட் லைட் இஸ் எர்த் என்று சொல்லுகிறது. இந்து சமயம் என்ன சொல்லுகிறது, ஐ ஆம் த லைட் ஆஃப் லைட், பிரகாசிக்கும் இதய தாமரையில் பிறவன் ஒளியின் ஒளியன் என்று உபநிடதம் இந்து சமயம் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், குரான் சொல்லுகிறது என்னவென்றால், அல்லாஹ் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒளி. அல்லாஹ் இஸ் அ காட் which provide light to this earth and heaven என்று சொல்லுகிறது.
புத்த சமயம் என்ன சொல்கிறது? தம்பபாதா என்ற புத்தகம் என்ன சொல்கிறது என்றால், புத்தரின் பிரகாசம் இடைவிடாது பிரகாசிக்கிறது. அப்ப ரேடியன்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ சீசஸ்லி ஃப்ரம் த புட்டா என்று சொல்லி இந்த புத்த சமயம் சொல்லுகிறது. அப்ப இவ்வளவு தூரம் வந்து அருமையாக சமயத்தினுடைய எல்லா விடயங்களையும் இந்த இந்த எல்லா சமயங்களும் வந்து இறைவன் வந்து ஒளிமயமானவர் என்பதை எல்லா விதமான ஹோலி புக்ஸும் வடிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எல்லோரும் ஓரளவுக்கு வந்து எல்லோரும் நீங்க வந்து கடவுளை நம்புறேன்னு சொன்னா, ஒரு ஆள் வந்து மட்டும் வந்து கடவுள் நம்பிப்பது சந்தேகத்துக்கிடமானது என்று சொன்னார்கள். இப்பொழுது பார்ப்போம், மேலும் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இப்பொழுது என்னென்றால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஐன்ஸ்டைன் கோட் வந்து ஆன்லைன்ல நீங்க எடுக்கலாம், கூகுள் பண்ணினா எல்லாம் பேரும் கோட் எல்லாம் இருக்குது. அப்ப சில பேர் சொல்லுவார் ஐன்ஸ்டைன் வந்து அக்னோஸ்டிக் என்று. ஏனென்றால் அவரை பற்றி அப்படித்தான் எல்லாரும் பரவலாக கதைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு சொன்னால், கடவுள் பற்றிய அறிவியல் நொண்டி, அறிவியல் இல்லாத கடவுள் பற்றிய அறிவு ஒரு குருட்டு என்று சொல்லுகிறார். அப்ப என்னென்று சொன்னால், கடவுள் பற்றிய அறிவு இல்லாத அறிவியல் நொண்டி என்று சொன்னால் அது வந்து நாட் கம்ப்ளீட், நாட் ஃபுல். கடவுள் பற்றிய அறிவு இல்லாத ஒரு அறிவியல் இருக்கும் என்று சொன்னால் அது வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட், அது நொண்டி. அறிவியல் இல்லாத கடவுள் பற்றிய அறிவு வந்து குருட்டு. அப்ப அறிவியல் இல்லாத கடவுள் பற்றிய அறிவு ரெண்டும் வேண்டும். சயின்ஸ் டிஸ்கவரி, சயின்ஸை பற்றிய இதுவும் வேணும், கடவுளை பற்றிய அறிவும் வேணும் என்று அவர் அழகாக ஐன்ஸ்டைன் வந்து 1950 சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றார், the more I study science, the more I believe in God. நான் எவ்வளவு அதிகமாக அறிவியலை பற்றி படிக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக கடவுளை நம்புகிறேன். ஏன்னா கடவுள் பற்றிய கொள்கை வந்து இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு கடல் சொல்ல கடலுக்கும் ஒரு சின்ன ஒரு கோப்பை டம்பிளர்ல தண்ணி வச்சிருக்க மாதிரி தான் சயின்ஸ். கடல் மாதிரி என்பது இந்த நேச்சர், இந்த கடவுள் கொள்கை. அப்ப என்னத்தை அறிய 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 இன்னும் அறிய கிடக்கு, தேர் இஸ் நோ இன்ஃபினிட்டி. அப்ப ஆனபடியால் அவர் அதை சொல்றார். இன்னொரு கோட்ல சொல்றார், எல்லா இயற்கை விதிகளுக்கு பின்னாலும் ஒரு சரியான மூளை இருக்கிறது. அதான் நீங்கள் யார சொன்னீங்க, தேர் இஸ் a divine intelligence behind this all of them என்று சொல்லி சொன்னார். அப்ப நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்க, அதை அவர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது வந்து நமது கணித கஷ்டங்களை பற்றி கடவுள் கவலைப்படுவதில்லை, அவர் அனுபவபூர்வமாக ஒருங்கிணைகிறார். இதற்கு என்னென்னு சொன்னா வந்து இப்போ சயின்ஸ் கண்டுபிடிச்சோன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி இதுதான் அங்கே நடக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே இருக்கிறதொண்ட வந்து பிறகு வந்து இவர்கள் அதை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கிறார்கள், அறிவியலை கொண்டு மேட்ச் பண்ணி பார்க்கிறார்கள், மேத்தமெட்டிக் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறார்கள். அப்போ அதை என்னதான் நீங்கள் கணித கஷ்டங்களை பற்றி கடவுள் கவலைப்பட அவர் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி ஏற்கனவே செய்து எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறார். அப்போ ஆனபடி அது இன்றைக்கு பூமியில வந்து இந்த உயிரினங்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலை, தட்பவெப்பநிலை, இதுகள் எல்லாத்தையும் வந்து எவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணப்பட்டு டெம்பரேச்சர் வந்து பாசிட்டிவ் 40 டிகிரிக்கு நெகட்டிவ் 40 டிகிரிக்கு முடியல இருக்க வேணும். இங்கே வந்து சரியான குளிராயம் இருக்கக்கூடாது, சரியான ஹாட் டைம் இருக்கக்கூடாது, ஆக்சிஜன் இருக்க வேணும். இப்படியான என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே எவ்வளோ கால்குலேஷன் எவ்வளோ எல்லாம் தேவை கடவுளுக்கு. அப்போ எல்லாத்தையும் செய்திருக்கிறார். அப்போ இப்போ வந்து சயின்ஸ் இப்போ தானே அதை கண்டுபிடிச்சு அதை வந்து சொல்ல பார்க்குது. எல்லோருக்கும் தெரியும் நியூட்டன் சொல்றார், பைபிளின் மதத்தை விட எந்த அறிவியலும் சிறந்த சான்றளிக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்றார். அப்ப எந்த அறிவியலிலும் சிறந்த சான்றளிக்கப்பட அவ்வளவு தூரம் பைபிள்ல கூட அதை பற்றி இருக்குன்னு சொல்றார். அடுத்தது சொல்றார், இது சூரியன், கிரகங்கள் மற்றும் வால்மீன்களை விட அழகான அமைப்பாகும். இது ஒரு அறிவாய்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த உயிரினத்தின் ஆலோசனை மற்றும் ஆதிக்கத்திலிருந்து மட்டுமே தொடர முடியும் என்று சொல்றார். அவரும் சொல்றார், ஒரு டிவைன் இன்டெலிஜென்ட் பிஹைண்ட் திஸ் ஆல் ஆஃப் திஸ் என்று சொல்றார். அடுத்ததாக ஜோர்ஜ் லெமன்ட்ரே என்ன சொல்றார், மதத்துக்கும் அறிவியலுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்று சொல்றார். அவர் சொல்றார், பைபிளும் அதைத்தான் சொல்றது, அறிவியலும் அதைத்தான் சொல்றதுன்ற மாதிரி அவர் சொல்றார், எந்த முரண்பாடும் இல்லை என்று. பிறகு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி எல்லோரும் சொல்லுவார்கள், அவற்றை புத்தகங்களை எடுத்து பார்த்து போட்டு சொல்லுவார்கள், எல்லோரும் சொல்லுவார்கள். இந்தியாவில எல்லாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு, தமிழ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு, அவர் கடவுளை நம்ப இல்லையாண்டு. ஆனால் அது வந்து உண்மை இல்லை. என்னென்னு சொன்னால் வந்து எவ்ரி திங் வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணப்பட்டு தான் சொல்லுது. மதம் அதிசயங்களை நம்புகிறது, அவை அறிவியலுடன் ஒத்து போவதில்லை. இது நாங்களும் அக்ரி பண்றோம் தானே, வி டோன்ட் டிஸ்அக்ரி. அப்போ ஆனபடியால் மதம் வந்து அதிசயங்களை நம்புகிறது, ஆனால் அறிவியலுடன் ஒத்து போறலை. டாக்டர், நீங்க ஒரு கேள்வி இருக்கா? உங்களோட கையொத்துல இப்பதான் பார்த்தேன், மன்னிக்கணும் டாக்டர் நவரட்னம். நீங்க மியூட் பண்ணி இருக்கிறீங்க போலட்டாக்கு. நீங்க ஒரு கேள்வி ஏதோ கேட்கிற மாதிரி கையொத்துல மாதிரி கிடக்கு. சாரி, இப்பதான் நான் கண்டேன்.
மியூட் பண்ணிருக்கேன். முடிச்ச பிறகு கேட்கறதுக்கு இருக்கிறார் போல எனக்கு. ஓகே 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 மியூட் பண்ணியிருக்கிறேன். அதான் ஓகே. அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா, அவற்றுடைய அந்த ரெட் லைட் போட்டிருக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். கோட் அது வந்து கடவுள் கொள்கைக்கு எதிரான சில கொள்கைகளை தான் ரெட் இதில் போட்டிருக்கிறேன். கடவுள் இருக்கலாம், ஆனால் ஒரு படைப்பாளியின் தேவை இல்லாமல் அறிவியல் பிரபஞ்சத்தை விளக்க முடியும். Yeah, we don't have any problem. If you have a scientific evidence or scientific reason or anything like that, they can explain பண்ணலாம். ஒரு தரம் பிளாக் பண்ணல. என்னது சொல்றாருன்றே விளங்கல. என்னன்னு சொன்னா, கடவுள் இருக்கலாம், பட் he doesn't say இல்லைன்னு சொல்லல. கடவுள் இருக்கலாம், ஆனால் ஒரு படைப்பாளியின் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் படைப்பாளியின் தேவை இல்லாமல் அறிவியலால் பிரபஞ்சத்தை விளக்க முடியும். அப்ப அதவர் சொல்றார், விளக்க முடியும் என்று சொல்றார், கடவுள் இருக்கலாம் என்று சொல்றார், இல்லை என்று சொல்லி அவர் சொல்லல. அப்புறம் இன்னொன்றுல சொல்றார், இருளுக்கு பயப்படுபவர்களுக்கு சொர்க்கம் ஒரு விசித்திர கதை. ஏனென்றால் பல பேர் சொல்லுவேன், வெங்கட சமயத்திலையும் சொல்லுவார்கள், கிறிஸ்தவ மதத்துல கூட சொல்லுவார்கள், நாங்கள் அடுத்த பிறப்பில் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், கடவுள் ஆசிரியர் கடவுள்ட காலில் போகணும், அந்தபடியா இப்ப இருக்கிற எல்லாம் இருட்டு. அப்ப இருளுக்கு பயன்பட சொர்க்கம் ஒரு விசித்திர கதை என்று சொல்லி அவர் நக்கல் அடிக்கிறார். இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட விடயங்களோ இல்ல மற்ற சமயங்கள சொல்லப்பட்ட நக்கல் அடிக்கிறார். அப்ப அதான் சொல்ல, இருளுக்கு பயப்பட சொர்க்கம் ஒரு விசித்திர கதை என்று சொல்லுகிறார். கனவேர் கையொத்துறார்கள். என்ன செய்வேன், நிப்பாட்டா சொல்லவா இல்ல கண்டினியூ பண்ணவா? நீங்க முடிச்சு போட்டு அவள் கையெழுத்துக்காண்டி வெள்ளனவே கை போடுறேன், நீங்க முடியுங்க முதல் முடிச்ச. ஓகே 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 ஓகே. அப்ப அடுத்தது வந்து நாஸ்திகம் என்பது வெளிச்சத்துக்கு பயப்படுறதுக்கு ஒரு விசித்திர கதை என்று சொல்லி, இவர் உங்களுக்கு தெரியும், ஜான் லினக்ஸ் வந்து அவர் வந்து ஆல்வேஸ் வந்து கடவுள் நம்பிக்கையாளர். அவர் வந்து அவர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லுகிறார்கள். மற்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ரெண்டு சயின்டிஸ்ட், அதாவது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்ப ஐன்ஸ்டைனை சொல்றது மாதிரி, இவர்கள் ரெண்டு பேரும் வந்து உலகத்தையே மாத்தினவர்கள். அதாவது வந்து இன்றைக்கு வந்து தோமஸ் எடிசன் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இடவே இல்லை, இரவில் லைட்டே இல்லை, இரவில் வேலையே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. லைட்டை கொண்டு வந்து முதல் அறிமுகப்படுத்தி உலகத்தை கொண்டு வந்தவர் அவர் சொல்றாரு என்று சொன்னால், இயற்பியலாளர்களின் கடவுளை நான் நம்பவில்லை, ஆனால் ஒரு உயர்ந்த அறிவாளி இருப்பதற்கு எனக்கு சந்தேகம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்றார். டிவைன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது என்பதை அவர் சொல்றார். அடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டெஸ்லா வந்து ஓவர் 200 கண்டுபிடிச்சவர். ஏசி கரண்டை கண்டுபிடிச்சது அவர்தான். ஏசி இல்லைன்னு சொன்னால் ஒரு இடமும் இன்றைக்கு வந்து ஒரு ஃபேக்டரியோ ஒரு ஹாஸ்பிட்டலோ வீடோ ஒன்றுமே இயங்க முடியாது. தூரத்துக்கு கரண்டை கொண்டு போக முடியாது. இலங்கையில் லட்சமானவா இருந்தா என்ன, கனடாவில் நைக்ரா ஃபால்ஸா இருந்தா என்ன, இங்கிலாந்துல என்ன மாதிரி கிரிட் என்ன தெரியல. ஆனால் எல்லா இடமும் வந்து ஏசி கரண்ட் இருக்கிறபடியா தான் இன்றைக்கு வந்து தூரத்திலிருந்து வீட்டு கரண்ட் உலகம் எல்லாம் கிடையக்கூடியதா இருக்குது. அதுக்குரியவர் அவரே சொல்றார், ஒருவர் கடவுள் என்று அழைப்பதை மற்றவர் இயற்பியல் விதிகள் என்று அழைக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது இந்த ரெண்டு பேர் வந்து இவர்கள் வந்து முக்கியமானவர்கள். இவர் ரெண்டு பேரும் வந்து கடவுள் மறுப்பாளர்கள். அதில் ஒருவர் வந்து லாரன்ஸ் க்ளோஸ், எல்லாரும் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, இவர் அடிக்கடி வந்து கதைப்பார்கள். அடுத்தது வந்து ரிச்சர்ட் டார்வின். ரெண்டு பேரும் வந்து ஆல்வேஸ் கடவுள் மறுப்பாளர்கள். அவர்கள் என்ன சொல்றார்கள், ஒன்றை பற்றிய புரிதல் இல்லாதது கடவுளுக்கு ஆதாரம் இல்லை, இது புரிதலின்மைக்கு சான்றாகும். இவர் வந்து வெரி இக்னோரண்ட். இவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட் சொல்றார், வெரி இக்னோரன்ஸ். என்னன்னு சொன்னால், சயின்ஸ் வந்து வி டிஃபைன் ஆல்ரெடி. சயின்ஸ் வந்து இந்த ரியல் நேச்சுரல் வேர்ல்டு இருக்கிறது மட்டும்தான் விளக்க முடியும், அதுக்கு மேலே அவருக்கு அங்கால போக முடியாது. அது அப்படி இல்லாத சயின்ஸே இல்லைன்னு சொல்லி போட்டோம். அப்ப என்னென்றது புரிதல் இல்லாதுன்னு சொல்ல முடியும்? அப்போ ஒரு ஆள் வந்து, உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்று சொன்னால், நண்பர் எப்படி நண்பராக வந்திருப்பார், ஒரு ஆளோட பழகுவீங்கள், சந்திப்பீங்கள், பிறகு அவரோட வந்து உங்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கையான ஆளுன்னு உங்களுக்கு அவருடைய செயல் மூலமாக, அவர் காட்டுகின்ற செயல் மூலமாகத்தான் உங்களுக்கு நம்பிக்கை வருது. அப்போ இவர் நல்ல நண்பர், இவரை வீட்டை கூப்பிடலாம், இவரோட நான் நண்பா இருக்கலாம்னு நீங்க என்னத்தை வச்சு டிசைட் பண்றீங்க? அவருடைய செயலை வச்சு. அது மாதிரி தான் கடவுள் நம்பிக்கையும் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலா நீங்கள் வந்து நம்புறீர்கள், உங்கள் பர்சனலால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்ப அதைத்தான் அப்ப அதை வந்து அவர் வந்து இப்படி சொல்றார். அடுத்தது வந்து கடவுள் இல்லை என்பதை நாம் நிரூபிக்க முடியாது, ஆனால் அவர் உண்மையில் மிகவும் சாத்தியமற்றவர் என்று நாம் பாதுகாப்பாக முடிவு செய்யலாம். என்னென்ன முடிவு செய்யற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் வந்து சாத்தியமற்றவர் ப்ரூவ் இட். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இருக்குன்றாலும் ப்ரூவ் பண்ணணும், இல்லை என்றாலும் ப்ரூவ் பண்ணணும். என்னென்ன நீங்க சாத்தியமா முடிவு செய்யற சும்மா ஒரு ஒப்பீனியன். இட்ஸ் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் அபவுட் லைக் எவிடன்ஸ் டு ப்ரூவ் தட் தேர் சாத்தியமற்றவர். அப்ப இதுவும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அதை வந்து இங்க வந்து மறத்திருக்கிறார்கள். போல் சொல்றார், ரிச்சர்ட் டார்வின் வந்து ஒரு சுயநல மரபு அறிவியல் புனகதைக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்று அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி ஜான் லினக்ஸ் சொல்லியிருக்கிறார், நம்பிக்கை என்பது ஆதாரத்துக்கான பதில், ஆதாரம் இல்லாத மகிழ்ச்சி அல்ல என்று சொல்லி அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்.
அப்ப இவ பார்த்தீங்கன்னு சொன்னா இவைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிற பொழுது நான் கொஞ்சம் விரைவாக போக விரும்புகிறேன். இதுல வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஒரு தியரி ஒன்றை ப்ரூவ் பண்ணலாம். அதாவது வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது தியரி சயின்ஸை வச்சு. அப்ப நித்திய கடவுள் வந்து பிரபஞ்சத்தை படைத்தார் என்று ஒரு தியரியை நாங்கள் போடுறோம். தி எட்டர்னல் காட் கிரியேட்டட் அ யூனிவர்ஸ். அதில் அறிவியல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பிரபஞ்ச தொடக்கத்துக்கு முன்புக்கு அறிவியலுக்கு ஆதாரம் இல்லை என்பதை நாங்கள் நியாயப்படுத்துகிறோம். அறிவியலுக்கு அவை ப்ரூவ் பண்ண முடியாது. என்னென்று சொன்னால் அவை நேரம் காலம் இடத்துக்கு அப்பாற்பட்டது. அப்ப நேரங்காலத்துக்கு இடத்துக்கு உட்பட்டதுதான் விஞ்ஞானம். அப்ப அறிவியல் வந்து பிரபஞ்சத்து தொடக்கத்து அறிவியலுக்கு ஆதாரம் இல்லை. மதங்கள் வந்து பெரும்பாலான மதங்கள் இந்த கோட்பாடுடன் உடன்படுகின்றன. அதை நான் முதல் சொன்னேன். ஓல்டு ஆகாமிய ரிலிஜன் வந்து சொல்லுறது கடவுள் வந்து ஒம்னி பிரசன்ட், ஒம்னி போர்டன், ஒம்னி சயின்ஸ், எவர் லாஸ்டிங் எல்லாம் சொல்லுது எல்லா சமயங்களும். அப்ப அது வந்து உடன்படுகிறது. பெரும்பாலான முக்கிய விஞ்ஞானிகள் கடவுளின் இருப்பு ஒப்புக்கொள்கிறார்கள் விஞ்ஞானிகள். எனவே கடவுள் பிரபஞ்சத்தை படைத்தார் என்று அனுமானிப்பது தர்க்க ரீதியான காரணம், இட்ஸ் லாஜிக்கல் ரீசன். எனவே விஞ்ஞானம் இந்த கோட்பாட்டை மறக்கும் வரை நித்திய கடவுள் பிரபஞ்சத்தை படைத்தார் என்று சொல்லி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு தர்க்க ரீதியான வாதம். அப்ப அடுத்தது வந்து பார்க்கிற பொழுது நீங்க பாருங்க, நோமலா நான் நீங்க டொரண்டோவில் இருக்கிறேன், நீங்களும் லண்டன்ல இருக்கிறீங்க. இந்த பூமி வந்து 1550 km/h சுத்தி கொண்டு இருக்கு. யாருக்கும் தெரியுமா? யாரும் நம்புவீர்களா? உங்களால் உணர முடியுமா? முடியாது. பூமி வந்து இப்ப கார் வேகமே ஒரு 100 km 120 km ஸ்பீட்ல நாங்கள் ஓடலாம். அப்போ எங்களுக்கு தெரியும் கார் மூவ் பண்ணி கொண்டிருக்க தெரியும், ட்ரெயின் மூவ் பண்ணி கொண்டிருக்க தெரியும், பிளேன் மூவ் பண்ணி கொண்டிருக்க தெரியும். ஆனால் இந்த பூமி வந்து லண்டன்லேயும் கிட்டத்தட்ட அப்படித்தான் 1550 km/h சுத்தி கொண்டிருக்கு. எங்களுக்கு தெரியாது. எங்களால் உணர முடியாது. அடுத்தது வந்து நான் இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கிறேன். உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க வந்து மியூட் பண்ணி போட்டீங்க, இல்லை நீங்க கதைக்கிறீங்க மியூட் பண்ணி போட்டு எனக்கு கேட்கல. அப்ப நான் சொல்லலாமா நீங்க கதைக்கலையேண்டு? எங்களுக்கு கேட்கலன்னா நாங்கள் கதைக்கலான்னு சொல்லலாது. எங்களால் உணர முடியலைன்னா நாங்கள் எங்களுக்கு இல்லையன்னு சொல்லலாது. இந்த சிஎன் டவர் இருக்கு, நான் டொரண்டோ டவர் மன்னிக்கோணும், உங்களோட லண்டன் இது போட்டிருக்கோணும். சிஎன் டவர் இருக்கு, என் வீட்டு கிட்டே இருக்கு, ஆனால் வெளியில பார்க்க தெரியலையேண்டா நான் சிஎன் டவர் இல்லையன்னு சொல்றதா? அப்ப என்னன்னு சொன்னா எங்களுடைய மனிதனுடைய திறனினாலே உலகில் உள்ள அனைத்தையும் பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாது. ஏனென்றால் நாங்கள் வந்து எங்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. we are human being, we have limitation. எங்களை பாருங்க, இதில் ஒவ்வொரு அனிமலின்டையும் ஹியரிங் அபிலிட்டி இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி. இப்போ ஹியூமன்ஸு கூட இருக்குது. ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 31 Hz இருந்து 19 kHz வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ள உள்ளதான் கேட்கும். அது குறைஞ்சதும் கேட்காது, கூடினதும் கேட்காது. இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் இருக்குது பாருங்க, கேமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட் ரே, விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட் ரே, ரேடர், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், FM ரேடியோ வேவ், டெலிவிஷன் வேவ், ஷார்ட் வேவ், செல்போன் வேவ், அதுகள் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், AM வேவ், இப்படி எல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது, எங்களுக்கு சுற்றி வர இருக்குது. ஆக நாங்கள் பார்க்கக்கூடியது 380 nanometerக்கும் 700 nanometerக்கு தான் தெரியும். ஆகையால் உலகில் மனிதனால் வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் கேட்கவும் முடியாது என்பதை தெரிய வேணும். அடுத்தது பாருங்க, லாஜிக்கில் வந்து சொல்லுவார் காகம் கருப்பு நிறம், கருப்பு நிறமான காகங்களா என்று சொல்லுவோம். அப்போ அது உண்மையாண்டு இல்லை. அது மாதிரி வந்து எல்லா சின்ன பிள்ளைகள் இருக்க புத்தகத்திலே அடக்க சூரியன் வந்து காலை கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையும் உண்டு. சன் ரைஸ் அட் மார்னிங் ஈஸ்ட் அண்ட் செட் ஆன் வெஸ்ட்ன்னு சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாக வந்து சன் வந்து கிழக்கில் உதிக்கிறதும் இல்லை, மேற்கில் மறைகிறதும் இல்லை. பிகாஸ் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இட் அப்பியர் டு பி லைக் தட். எங்களோட பெர்செப்ஷன் தான் அப்படி இருக்குது. ஆகையினாலே நாங்கள் பார்ப்பது எல்லாம் வந்து உண்மையண்டும் இல்லை. அப்போ இது வந்து நான் சில உதாரணம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்க உதாரணத்தில் நான் போட்டது காரணம் என்னென்றால் நாங்கள் வந்து ஒரு லாஜிக்கலாக வந்து ரியாலிட்டியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் வேண்டபடியாக. ஆகையினாலே இதிலிருந்து நான் 3 கன்க்ளூஷனுக்கு வர்றேன். என்ன மாதிரி என்று சொன்னால், நித்திய கடவுள் பிரபஞ்சத்தை படைத்த, எட்டர்னல் காட் கிரியேட்டட் அ யூனிவர்ஸ். அப்போ ஒன்றும் இல்லாதிலிருந்து ஒன்றுமே வர முடியாது. அப்போ சயின்டிஸ்ட் சொல்லி நம்ம வந்து இது நேச்சுரலாக, ஸ்டீஃபன் ஹாக்கிங்க சொல்கிறார், நேச்சுரலாக வந்து எர்த் வந்து பிக் பேங் வந்தது நேச்சுரலாக. என்னென்று ஒன்றும் இல்லாதிலிருந்து எதுவும் வர முடியாது. ஆகையால் முதல் காரணம் கடவுளாக இருக்க வேண்டும். த ஃபர்ஸ்ட் லோ தெர்மோடைனமிக்ஸ் அதுக்கு உதாரணம். சயின்டிஃபிக் பிரின்சிபலே, சயின்டிஃபிக் லோவே இஸ் அ உதாரணம். அதாவது எனர்ஜி cannot be created or destroyed, it can be transformed from one form to the other. அதாவது எனர்ஜி வந்து ஒரு இடத்திலிருந்து மற்றதுக்கு மாற முடியும், ஒழிய ஃபுல்லாக அழிக்க முடியாது, அப்போ உருவாக்க முடியாது. அது முதலாவது.
இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், எதுவும் தன்னைத்தானே உருவாக்க முடியாத முதல் காரண பொருள் கடவுள். இந்த நியூட்டன்ல தேர்ட் லோ சொல்லுது, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்ப என்னன்னு சொல்லி நாங்க ஒன்றே தன்னை வாழ்ல உருவாக்க முடியாது. அடுத்தது எந்த ஒரு அசைவுக்கும் விசை தேவை, விசை இல்லாமல் எதுவும் அசைய முடியாது. அப்ப முதற்காரண விசை தான் கடவுள். அதான் நியூட்டன்ல ஃபர்ஸ்ட் லோ. இயங்குகின்ற பொருளின் மீது புறவிசை எதுவும் தாக்காத விடத்து அது இயங்கிக் கொண்டே இருக்கும். இயங்காத பொருள் மீது புறவிசை எதுவும் தாக்காத விடத்து இயங்காமல் இருக்கும். அப்ப என்னண்டு ஒன்றும் இல்லாமல் தொடங்க முடியும், சம்திங் தொடங்க முடியாது என்பது இதுக்கு உதாரணம். சயின்டிபிக் ரீசனோட அது கடவுள் இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணுது. இன்னொன்று பாருங்கள், மிகவும் அதிசயமான விடயம் என்னென்றால், இந்த பூமி ஒன்றும் பை சான்ஸாகவோ ஆக்சிடென்டாகவோ வரவில்லை. எதுவும் ஒரு ஆக்சிடென்டாக உருவாகவில்லை என்பதற்கு இது உதாரணம். என்னென்றால் பாருங்கள், இந்த இந்த மூணினுடைய 4 மடங்கு, மூன்றினுடைய விட்டத்தினுடைய 4 மடங்கு தான் பூமி. இந்த பூமியினுடைய இந்த பூமி இருக்குல்ல, பூமியினுடைய 108 மடங்கு தான் இந்த சூரியன். இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் விடப்பட்ட தூரம் 108 தரம் விட்டத்தினுடைய 108 தரம் தான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில தூரம். அது மாதிரி 108 தரம் இந்த சந்திரனுக்கும் இடையில உள்ள தூரம் தான் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில உள்ள தூரம். இவைகள் எல்லாம் ஒரு ஆக்சிடென்டாகவோ ஒரு சான்ஸாகவோ வர சான்ஸ் இல்லை. அப்ப அதைத்தான் கலலியோ சொன்னார், கணிதம் என்பது கடவுள் பிரபஞ்சத்தை எழுதிய மொழி என்று சொல்லி கலலியோ சொல்றார். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் தி லாங்குவேஜ் வித் காட் ஹேஸ் ரிட்டன் இன் தி யூனிவர்ஸ் என்று சொல்லி கலலியோ சொன்னார். அதே கலலியோ சொல்றார், இயற்கையின் சட்டம் கணித மொழியில் கடவுளின் கையால் எழுதப்பட்டது என்று, நேச்சுரல் லோ அப்படித்தான் எழுதப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்றார். அப்ப இவைகள் எல்லாம் என்னத்தை சொல்றது, இட்ஸ் நாட் அ பை சான்ஸ், இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் சம்திங் லைக் ஆக்சிடென்ட்லி ஹேப்பன் என்று சொல்லலாம். அடுத்ததாக ஆகையினாலே இவைகள் எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு கவிதை மாரி ஒன்று எழுதினான். அந்த கவிதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ இதில் விழாத்தையும் வச்சு கவிதையாக்கியிருக்கேன், சும்மா ஷோட்டா. இரண்டாவது கொஞ்சம் விழாவுடைய இரகசியமான இறைவனுக்கு இறப்போ பிறப்போ கிடையாது. இரகசியமான இறைவனுக்கு இறப்போ பிறப்போ கிடையாது. இன்றைய அறிவியலால் இவற்றை அறிய முடியாது. கரண்ட் சயின்ஸ் cannot prove this. கட்டுப்பட்ட அறிவியலால் கடவுளை காட்ட முடியாது. முழுமை கொண்ட இறைவனை முழுவதும் அறிய முடியாது. காலம் இடம் பொருள் தெரிந்து கணித்து சொல்லும் விஞ்ஞானம், காரணம் சொல்லி விளக்கும் தெளிவை ஊட்டும் விஞ்ஞானம். இப்ப லாஜிக்கல் ரீசன் சொல்லித்தான் விஞ்ஞானம் சொல்லுது. அது காலம் பொருள் இடம் எல்லாம் தெரிஞ்சுதான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. எண்ணில் அடங்கா படைப்புகள், கண்ணில் காணா காட்சிகள், விண்ணில் உள்ள வியப்புகள், விரியும் அண்டத்து நிகழ்வுகள், அருவம் உருவம் அருவுருவம், அவனின் செயலின் முருவடிவம், இறைவனுடைய வடிவம் மூன்றும் இருக்கு. அருவம் உருவம் அருவுருவம், அழகாய் தெரியும் ஒளி வடிவம், அவனின் நிரந்தர திருவுருவம். தட்ஸ் அ பெர்மனன்ட் திங். ஒன்றுமில்லாது எதுவும் வராது, ஒன்றும் தன்னை உருவாக்க முடியாது. எந்த அசைவுக்கும் ஒரு விசை தேவை, விசையின்றி எதுவும் அசையாது. இறையியல் மெலியியல் பகுப்பாய்வு, இறைவன் இருப்பதின் தொகுப்பாய்வு, இதுதான் இறை தத்துவ கோட்பாடு, இனிமேல் இறையோடு உடன்பாடு என்று சொல்லி உங்களுக்கு இது என்னுடைய கவிதை. இதோட முடிக்கிறேன். என்னென்று சொன்னால், நாமக்கல் கவிஞர் இருக்கிறார் ராமலிங்கம் பிள்ளை என்று, அவர் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார். அது மிகவும் அருமையான கவிதை. அதை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். சூரியன் வருவது யாராலோ, சூரியன் வருவது யாராலோ, சந்திரன் திரிவது எவராலோ, கார் இருள் வானில் மின்மொழி போல், கார் இருள் வானில் மின்மொழி போல், கண்ணில் படுவது அவி என்ன, காரிடில் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவது அவி என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வதும் அவராலே, பெருமழை பெய்வதும் அவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமோ, அதை நாம் எண்ணிட வேண்டாமோ, தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி, தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல்லேது, தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல்லேது, மண்ணில் போட்டது விதி என்று மரஞ்செடியாவது யாராலே, கண்ணில் தெரியா சிசுவெல்லாம், கண்ணில் தெரியா சிசுவெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விசை இருக்குமென்றோ, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ விசை இருக்குமென்றோ, எத்தனை மிருகம், எத்தனை மீன்கள், எத்தனை ஊர்வன பரப்பனவர், எத்தனை பூச்சிகள், எத்தனை புழுக்கள், எண்ணத்தொழியா செடி கொடிகள், எண்ணத்தொழியா செடி கொடிகள், எத்தனை நிறங்கள், எத்தனை உருவங்கள், எல்லாவற்றையும் எண்ணுங்கால் அத்தனையும் தர ஒரு கர்த்தன் ஆரோ எங்கே இருப்பதுமை, அத்தனையும் தர ஒரு கர்த்தன் ஆரோ எங்கோ இருப்பதுமை, அல்லா என்பார் சில பேர்கள்,
அரண் அரி என்பார்கள் சில பேர்கள், வல்லான் என்பார் பலர் மண்டபத்தில் வாழும் தந்தை என்பார்கள். வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள். சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சிலர்கள் சொல்வார்கள். இத்தனையும் நீங்க சொன்னீர்கள் ஏற்கனவே. எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்து அனைவரும் அன்பாய் குலவிடுவோம். எந்த படியாய் எவர் தன்னை எப்படி தொழுதால் எனக்கு என்ன. சில பேர் நின்று கொண்டு கும்பிடுவார்கள், சில பேர் சப்பாடி கட்டி கொண்டு கும்பிடுவார்கள், சில பேர் முழங்கால் இருந்து கும்பிடுவார்கள். அதைத்தான் சொல்றார், எந்த படியா எவர் தன்னை எப்படி தொழுதால் நமக்கு என்ன, நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம், வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம் என்று ஒரு அருமையான கவிதையை நாமக்கல் கவிஞர் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு நான் அதை ஒரு ஆதாரமாக இங்கு சமர்ப்பித்து மிக உங்களோடு கலந்து கொண்டதை நான் மிகவும் அன்பாக நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நினைக்கின்றேன் என்று கூறி இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, அருமையான பேச்சு. அதாவது நீங்கள் தெளிவாக எல்லா விஷயங்களையும் விஞ்ஞான பூர்வமாக சொல்லி இருக்கின்றீர்கள். இறைவன் இருக்கின்றாரா, அறிவியல் என்ன சொல்லுகின்ற என்ற தலைப்பில் பேசியிருந்தேன். நாங்கள் முதலாவது கருத்துக்கள் கூறுவது உங்களை இவ்வளவு ரிசர்ச் பண்ணி அருமையாக பேசினதுக்கு முதலில் எல்லோரும் உங்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் முகமாக ஒரு 30 வினாடிகள் தயவு செய்து 30 கைதட்டுகளை தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது முதலாவதாக டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்கள் பேச வருகிறார்கள். நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம். நான் கடவுள் இருப்பதென்ற நம்புவன். இதில் திருமந்திரத்திலே 3000 வருஷத்துக்கு முன்னால திருமூலர் உடம்பின் உறுப்புக்கள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய எல்லா விதமான வெட்டி பார்த்து சயின்ஸால நாங்கள் படித்தது எல்லாத்தையும் முன்பே கூறியிருக்கிறார். இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது? அது மாதிரி பல விஷயங்கள், எங்களால் அறிய முடியாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு நம்பிக்கை. ஆர்வ நாவலர் நான் 8 வயதில் இருந்த பொழுது, ஏறக்குறைய 70 வருஷத்துக்கு முன்னம் இருக்கிறார், இந்த பிரபஞ்சம், சந்திரன், சூரியன் எல்லாம் அசைவது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று. அப்பொழுது நான் அதை நம்பினேன். அப்பொழுது அதை இப்போ நீங்கள் உங்களுடைய சயின்டிஃபிக் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்கிறீர்கள். இப்போ வந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கிட்டல வந்தவர். இதுக்கு முதலே தமிழர் இதுகளை முன்பே அறிந்து அவர்கள் அந்த கடவுளுக்கு சிவன் என்று பெயர் கொடுத்தார்கள், விஷ்ணு என்று கொடுத்தார்கள். யோகர் சாமியை சொல்றார், அல்லா, ஜீசஸ் எல்லாரும் கடவுளை நம்பினவர், கடவுள் தன்மை உடையவர் என்று. இதுதான் என்னுடைய கருத்து ஐயா. வணக்கம். அருமை அருமை அருமை. நீங்க சொல்ற அமலாம் உண்மை, 100% உண்மை. அப்ரிஷியேட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக, அதாவது பூமி என்று சொன்னா பூகோளம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. எப்போது நோக்கம் இருக்குது, கிட்டடியில கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றார்கள். அது வந்து சரியான முறையில் அது ரிஜிஸ்டர் பண்ணப்படையில்லை. அந்த எங்களுடைய எண்ணங்கள், அதுகள் இதே போல பல விடயங்கள் வரவில்லை என்றுதான் என்னுடைய யோசனை. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இருக்குதா ஐயா? ஆமா, அது வந்து முதலாவது வந்து அந்த நான் இதில் போட்ட ஸ்லைட்ல ஒன்றில் இருக்குது என்ன மாதிரி சொன்னா 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முதல் தான் இந்த பிக் பேங் நடந்தது. ஆனால் இவேண்ட கணக்கின்படி, சயின்டிஸ்ட கணக்கின்படி வந்து பூமி வந்து உருவானது 4.5 பில்லியன் இயர்ஸ். அப்போ 13.5 அப்புறம் எத்தனையோ பில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் பூமி உருவானது. பூமி உருவான உடனேயும் வந்து உயிரினங்கள் தோன்றவில்லை. அப்போ பூமி இருக்க வந்து ஆக்சிஜனே இருக்கே இல்லை, பூமியில் மரங்கள் செடிகள் இருக்கே இல்லை,
பிறகு கனகாலத்துக்கு பிறகு மைக்ரோபயம் ஆல்கி என்று சொல்லி இந்த கடலுக்கு இருக்கிற தாவரங்கள்ல இருந்து தான் ஆக்சிஜன் முதல் வெளியில வந்தது. அதற்கு பிறகு கிராஜுவலா வந்து ஆக்சிஜன் வந்தால் தான் தாவரங்களே வாழ முடியும். சூரிய வெளிச்சம் வந்து அதாவது சொல்லுவோம் மாப்பொருள் தயாரிக்கிறேன்னு சொல்லி வந்து போட்டோசிந்தீசஸ் நடக்கிறதுக்கே வந்து சூரிய வெளிச்சம் இருந்தால் மட்டும் காணாது, ஆக்சிஜனும் வேணும். அப்போ இதுகள் இந்த கார்பன் டை ஆக்சைடு இருந்தது, ஆனால் ஆக்சிஜன் இல்லை. அப்போ கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி பிளான் வளர்றதுக்கு சூரிய வெளிச்சம் வந்து பிளான் தான் ஆக்சிஜனை விட்ட அப்புறம் எல்லா உயிரினங்களும் படிப்படியாக பூமியில் தோன்றினது. மனிதனம் தோன்றி 300,000 years தான் சொல்கிறார்கள். அப்போ எத்தனையோ 4.5 பில்லியன்ல இருந்து 300,000 சொன்னா எவ்வளவு காலம் அது வந்து இந்த மாற்றங்கள் நடந்திருக்குது, கிராஜுவலாக நடந்திருக்குது என்று எண்ணி பார்க்க வேணும். இது வந்து சயின்ஸ் சொல்லுறதை நான் சொல்கிறேன். ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மையானு தெரியும். அவர்கள் வந்து கணிப்பது வந்து ப்ரோரேட் பண்ணி மேத்தமெட்டிக் கால்குலேஷன் மூலம் தான் கணக்கிறது. ஒரு தரம் வந்து காணவும் இல்லை பார்க்கவும் இல்லை. சயின்டிஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். இப்போ கார்பன் டேட்டிங் கூட இப்போ எங்களுடைய அகழ்வாராய்ச்சியின் மூலமாக ஆர்கியோலஜிக்கல் ஃபைண்டிங் எல்லாம் கார்பன் டேட்டிங் எல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு அனுமானம் தானே, ஒரு ப்ரோரேட் பண்ணித்தான் கார்பன் டேட்டிங் அயன் ஏஜ் அதுகளெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். அதே மாதிரி தான் இதுகளும் வந்து ஒரு விதமான கால்குலேஷன். இப்போ தி பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸை வந்து ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகு அந்த மூவ் பண்ணுற ஸ்பீட்டை வச்சு தான் அவர்கள் வந்து இப்படியே அதன் அக்சலரேஷனை வச்சு தான் அந்த எவ்வளோ தூர் காலத்துக்கு முந்தி வந்து இந்த பூமி தொடங்கி இந்த உலகம் தோன்றி இருக்க மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு தரம் விட்னஸ் பண்ணவில்லை. நன்றி ஐயா, அருமையான கேள்வி. நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க பேசலாம். இல்ஃபர்ட் புவி பூவனம் என்று தான் சொன்ன வழியே பூகோளம் என்று சொல்லவில்லை. அது தான் என்னுடைய கருத்து. புவி பூவனம். மற்றது வந்து நன்றி உங்களோட பேச்சுக்கு. ஆனால் ஏன் வாதம் என்று வாதத்துக்கு இடம் இல்லை. ஏனென்று சொன்னா கடவுள் சத்துவம் தான். நேற்றே இதை சொன்ன நான் தத்துவத்தை ப்ரூவ் பண்ண வேண்டியும் இல்லை. ப்ரூவ் பண்ணா இட் பிகம்ஸ் அ ஃபேக்ட். ஸோ தத்துவம் என்று சொன்னா தத்துவம் தான். இந்த விதி என்பதே மனிதனால சொன்னதான் விதி. கடவுள் என்று சொன்னா நீதி என்றுதான். அதுவும் என்னுடைய கருத்து. விதி இஸ் ரூல்ஸ் ஆர் மேட் பை ஹியூமன் பீயிங். ஆனா இதுல வந்து ஒரு பிரெஞ்சு பிலாசபர் சொன்னதான் நான் சொல்ல போறேன். அவர் சொன்னார், கடவுள் மனிதனை படைத்தாரோ இல்லையோ, ஹியூமனிட்டி சர்வை பண்ணா மனிதன் கடவுளை படைக்கணும். இட்ஸ் அ ஃபேக்ட் இல்லையா? அதுதான் புத்தருடைய நீங்க போட்ட ஸ்லைட்ல தம்ம பாதாண்டா தர்ம பாதை. அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன், தர்ம பாதை தான். மற்றது இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், கதிரை மேசைக்கு டைம் லிமிட்ன்றது தவறு. இன்றைக்கு கதிரையா இருந்தது, நேற்று மரமா இருந்தது, நாளைக்கு உரகா போகுது. இப்ப விளங்கிச்சோ? தத்துவத்தை பார்க்க போனா எல்லாம் ஹைட்ரோ கார்பன் தான், அப்படித்தான் வருது. அது நேற்று சொன்னான். தத்துவம் என்று அதுதான். கடைசியாக ஒரு பாயிண்டோட நிப்பாட்டுறேன். அறிவியல் வந்து வரம்புக்குரியது. சயின்டிஸ்ட் ஒரு நாளும் டினை பண்றது, தட் இஸ் ராங். Scientists always know they want to know more. That is why they are in pursuit of it. ஆனால் அறிவியல் அறியாமைதான் எல்லையற்றது. அறிவு அது ஒன்று. இந்த கற்பனை என்று சொல்லிக்கலையும் நான் சொன்ன தத்துவம் எல்லாம் கற்பனை. ஆனா கற்பனையும் ஒரு அறிவிலேருந்து தான் வரும். இதாவது எந்த ஒரு எண்ணமும் ஏதாவது ஒரு தகவலை வச்சுதான் வரும். படிச்சதோ கேட்டதோ பார்த்த இமேஜ் வச்சோலியோ ஒன்றும் இல்லாம வராது. அதோட இந்த அதையும் சொன்னா கான்சியஸ்னஸ் இல்லாம போனா யூ கான் ரிட்ராக்ட் இன்ஃபர்மேஷன். நினைவும் இல்லாம போனால் ஜடம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டிய வெஜிடேட்டிவ் ஸ்டேட் இஸ் ஜடம். நன்றி. அருமை 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 அருமையான கருத்துக்கள். கணக்கு லேர்ன் பண்ணலாம். அருமை அருமை. அடுத்த ஐயா நன்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு ஒரு ஆராய்ச்சிக்குரிய பேச்சாக அமைந்தது. எங்கள் அறிவுத்திறனை நீங்கள் கிளறிவிட்டீர்கள். அதற்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கமும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்றதை நீங்கள் கூறினீர்கள். இறைவன் சோதி வடிவாகத்தான் இருக்கின்றான் என்று நான் எண்ணுகின்றேன். அது நிச்சயமாக நீங்கள் சொன்னதை நான் ஆமோதிக்கின்றேன். இந்த மாணிக்க வாசகர் என்றால் அந்த அவருக்கு 32வது வயதில் தான் அவர் சிவனை அடைந்தார். அதுக்கு இந்த சிவபுராணத்திலேயே அவரே சொல்லுகிறார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். சிவபுராணத்தை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது 32வது வரி வரும் பொழுது இந்த சொல்றார், மெய்யென்றுதான் கடவுளை சொல்றார், பொய்யென்று மற்றதெல்லாம் பொய்யென்றார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், நான் இன்றைக்கு வீடுற்றேன் என்று 32வது வரியில் சொல்றார். ஆனால் அவருக்கு வயது 32 இறைவன் அடைந்தார். அது இன்னொரு கருத்து ஐயா. மற்றது நீங்கள் சொன்னீர்கள் தொடக்கத்தில் தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி
மெய்வருந்த கூலி தரும் என்று. அங்கு சொல்லப்பட்ட தெய்வம் உண்மையான கடவுள் என்றது கிடையாது. அது என்னென்ற பரிமேலழகர் அதுக்கு உரை சொல்லும் போது சொல்லுகிறார், தெய்வத்தால் ஆகாது என்னும் என்றது அந்த அங்கு வர்ற தெய்வம் முன்வினை பயனைத்தான் அவர் தெய்வம் என்று கூறுகிறார். அதாவது நீங்கள் முன்பினையால கொண்டந்த பயன் உங்களுக்கு இப்ப உதவி செய்யாட்டியும் நீங்கள் முயற்சி செய்தால் அதுக்குரிய பயனை அடையலாம் என்றதான் பரிமேலழகரது கருத்து என்றதான் அது அடுத்த விடயம். பிறகு இன்னொரு விடயம், இந்த கடவுளை பற்றி அந்த கடவுள் இந்த கடவுள் இயேசு கடவுள் அல்லா கடவுள் அந்த கடவுள் என்று இல்லை. மாணிக்க வாசகர், நீங்க சொன்ன மாணிக்க வாசகர் தான் அருமையா சொன்னார், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய உன்னை தென்னாடாகிய எங்கள் நாட்டில் இறைவன் சிவனே என்று கூறுகின்றோம். அவ்வளவுதான். அப்ப ஒரே ஒரு கடவுள் என்றதை மாணிக்க வாசகர் அடித்து கூறியுள்ளார் என்றது இன்னொரு கருத்து. நாங்கள் நேற்றொரு வாதம் நடந்தது இங்கு. அதுக்கு ஒரு நான் தேவாரத்தை தான் ஆதாரமாக காட்டினேன். அப்ப கடவுளை அடைவது இல்லாட்டி கடவுள் எங்கே இருக்கிறார் என்றதுக்கு திருநாவுக்கரசர் ஒரு தேவாரம் பாடியுள்ளார். விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான். அது விறகுக்குள்ளே எப்படி தீயானது ஒளித்திருக்கின்றதோ, நெய்யுக்குள்ளே எப்படி பாலுக்குள்ளே நெய் எப்படி ஒளித்திருக்கின்றதோ அவ்வாறுதான் இறைவன் ஒளித்திருக்கிறான். அவனை நீங்கள் மறைய நின்றுடன் மாமணி சோதியன், அப்படி மறைய நின்றுள்ள மாமணி சோதியன் என்றதை சொல்லிட்டார். சோதி வடிவாகத்தான் இறைவன் உள்ளார். உறவு ரெண்டு விஷயம் செய்ய வேணும். உறவு கோல் நட்டு, உங்களது உறவு கோல நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையை முன்னிக்கும். அதாவது மத்து கடையும் பொழுது எங்களுக்கு உறவு கோல் தான் மத்தாக இருக்க வேணும். இந்த கயிறாக இருக்கிறது எங்கள் உணர்வு. அதை பிடித்து நாங்கள் கடந்து 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 கொண்டு போனோம் என்றால் உன்னை காணலாம் என்றதான் எனது கருத்து, இல்லை திருநாவுக்கரசர் கருத்து என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. அருமை ஐயா, அவ்வளவு அருமை 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 மாணிக்கங்கள், அருமை அருமையான கருத்து. நன்றி நன்றி. அடுத்தது ஐயா சிட்னியிலிருந்து குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் பேசுங்க. அனைவருக்கும் இதயங்கரித வணக்கம். முதலில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான உரைக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை பாராட்டையும் தெரிவிக்கின்றேன். நீங்கள் மிகவும் ஆழமான ஆய்வை மேற்கொண்டீர்கள். இன்னும் இதுக்கு முடிவு காண முடியாது என்பது, என்னால் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோன்னு சான்று கூறுவது யாராலும் முடியாது. ஆனால் அனுபவத்தால் தான் உணர முடியும். உதாரணமாக மின்சாரம் இருக்கின்றது, மின்சாரத்தை எங்களால் காட்ட முடியாது, ஆனால் மின்சாரம் இருக்கின்றது அனுபவிக்கத்தான் முடியும். இப்போ வாழ்க்கையில நாங்கள் அந்த வீண் விவாதத்துக்கு போகாமல் எங்களுக்கு அப்பால் ஒரு சக்தி இருப்பதை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரபஞ்ச விதிகள் இருக்கின்றது. அதுல மிக வலிமையானது லோ ஆஃப் அட்ராக்ஷன். அதுல என்ன சொல்லுகிறார்கள்? ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். அங்க என்ன முக்கியமாக நம்பிக்கை தான். பிலீவ் இருந்தால் தான் எதுக்கு நம்பிக்கை. இப்ப நாங்கள் சமயம் என்றா என்ன? இப்ப இன்று நான் உறங்க போகும் பொழுது காலையில எழும்புவேன் என்ற நம்பிக்கையில் தான் உறங்க போகின்றேன். வாழ்க்கை என்பது தான். ஆகையினாலே நாம் எல்லோரும் இது இருக்கிறாரா இல்லையா என்ற வீண் விவாதத்தை நேரத்தை பேசிக்காமல் எங்களுக்கு அப்பா ஒரு சக்தி இருக்கிறதுன்னு எடுத்துக்கொண்டால் இந்த மத சண்டையில் ஒன்றும் வராது. என்ற கடவுள் பேசு இந்த கடவுள் பேசு என்றதெல்லாம் தேவையற்ற விவாதம். உங்களுடைய இறுதியாக மீண்டும் வலியுறுத்துகிறேன், நீங்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஆக்கபூர்வ உரை வழங்கியிருக்கிறீர்கள். அதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். நன்றி நன்றி ஐயா. ஆஸ்திரேலியால இருந்து நன்றி. இப்ப என்ன நேரம் தெரியல அங்க காலமே காலம் 8 மணி 8:43. சரி, ஓகே. நன்றி நன்றி ஐயா, இவ்வளவு தூரத்தில் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த சிட்னியிலிருந்து வானா ஜே அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ப்ரொஃபசர் உதயனையா அவர்களே, உங்களது பேச்சுக்கு கருத்துகளோ எதுவும் சொல்ற அளவுக்கு நான் பாண்டித்தியம் பெற்றவள் இல்லை. ஆனா உங்களோட பேச்சை கேட்டு வியந்து, உங்களுடைய அறிவை பார்த்து வியந்து வாழ்த்து சொல்லணும் என்றுதான் வந்து நான். என்னண்டா முகப்புரிய கேட்ட உடனேயே அது மிகச் சிறப்பாக இருந்தது. நிச்சயம் பேச்சும் எல்லாற்ற மனதையும் கொள்ளும் என்று நினைச்ச நான். அதுக்கும் அங்கால போய் எல்லாரையும் கவர்ந்துட்டுது. ஏனண்டா எத்தனையோ பேருக்கு விளக்கம் இல்லாம இருந்திருக்கேன். நானுமே தள்ளாடுறேன். நான் சரியா கடவுளை கும்பிட்டு எல்லாம் செய்யறேன். ஆனா என்னுடைய பிள்ளையால் அதுகள் எனக்கு முரணா காட்டு, கடவுளை காட்டு, அப்படி கணக்கு எல்லாம் சொல்லுவினான். அப்ப ஒரே குழப்பம்தான் வீட்டுல எனக்கு. ஆனா உங்களோட பேச்சு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சிறந்த விளக்கத்தை தந்திருக்குது. நான் எல்லாம் படங்களும் எடுத்தேன். உங்களோட
பவர் பாயிண்ட் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அத்தோட வேற தகவல்களும் கண்ணதாசனை பற்றிய தகவல், அந்த அவருக்கு பெற்றார் இல்லாத அதுகளை வடிவா தந்தீங்கள். மற்றது முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாதுன்றது அது சிறப்பான ஒரு இது. இன்றைத்தான் முதல் தரம் அதுவும் கேள்விப்பட்டேன் நான். கல்லானாலும் கடவுள் இல்லானாலும் இறைவன் என்றது அது அடுத்தது. எல்லாம் சிறப்பா இருந்தது. எனக்கு வியப்பா இருக்குது. நீங்கள் ஒன்றில பாண்டித்தியம் பெற்று மாணிக்க வாசகர் அவைகளை பற்றியும் சொல்றீர்கள், இப்பத்தைய சயின்ஸ் அதுகளை பற்றியும் ஆராய்ச்சி செய்து. எனவே நான் நேரத்தை கருதி மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இந்த தளத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னென்ன இதாலதான் எங்களாலே எத்தனையோ நன்மைகளை பெறக்கூடியதா இருக்கிறது. நன்றி. நன்றி. நன்றி அம்மா, உங்களோட பேச்சு அருமை. நானும் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயாவுக்கு நன்றி கூறுகிறேன். அவர் நான் கூப்பிட்டபடியாக உங்களை எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருந்தது. நன்றி. நன்றி. அறிவித்தல சொன்ன பிறகு தொடர்ந்து நான் பேசலாம். மற்றவர்கள் நாளைக்கு காலமா 9:30 AM UK டைமுக்கு ஷாலினி நடராஜனுடைய தொலைத்து ஸ்தலம் பேச்சு இருக்கிறது. இந்த 11 மணிக்கு UK நேரம் கிரிஜராஜன் SK ராஜனுடைய பேச்சு, ஓஷோவின் போதனைகள். இந்த நாளைக்கு 8 PM அதாவது இதே நேரம் கதம்ப நிகழ்ச்சி இருக்குது. அதில் பாடுகிறவர்கள் வந்து பாடலாம், மற்றது படித்ததில் பிடித்ததை பற்றி பேசலாம், மற்றது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இருந்தால் கூட அதை பற்றி அறியலாம். மற்றது இன்னொரு நிகழ்ச்சி, அதாவது மண்டே திங்கட்கிழமை காலமா 9:30க்கு சிவநேசன் ஓதுவார் அவர்களுடைய பன்னிரு திருமுறைகளில் பக்தியும் பண்ணும் என்ற தலைப்பில் பேச வருகிறார். 11 மணிக்கு மலேசியாவில் பட்டகேவில் இருந்து பேச வருகிறார் ஞான குரு பாரதி அம்மா, மனித பிறப்பின் முக்கியத்துவம். இந்த நாள் அதாவது மண்டே இரவு 8 மணிக்கு டாக்டர் சசிகலா ராஜமனனுடைய பேச்சு இருக்கிறது. செல்ஃப் கேர் மீன்ஸ் கேரிங் ஃபார் அதர்ஸ் என்ற தலைப்பில் பேசுகிறது. இவ்வளவுதான் நிகழ்ச்சி. இப்போது HVL லண்டன்ல இருந்து பாபு சாமநாதன் பேச வருகிறார். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ப்ரொஃபசர் உதயர். வணக்கம். நீங்கள் வந்து என்னென்று சொல்வதென்று வார்த்தைகள் எடுப்பதற்கு கஷ்டமா இருக்கிறது. என்னன்னு சொன்னால் உங்களோட விஞ்ஞான அறிவு, அதை விட உங்களோட மெஞ்ஞான அறிவு எல்லாவற்றையும் கலந்து சிறந்த ஒரு கலவையாக எங்களுக்கு அளித்திருந்தீர்கள். அழகான தமிழ். இந்த தளத்திலே நானும் பல விஞ்ஞானிகளை பற்றி பேசி இருக்கின்றேன். ஆனால் நான் பேசிய பொழுது அவர்கள் இந்த அதைகளை லிங்க் பண்ணினது விஞ்ஞானிகளும் தியானமும். அந்த தியானத்தோட சேர்ந்து நான் இங்கு எல்லாரும் நீங்க சொன்ன விஞ்ஞானி எல்லாம் அந்த லிஸ்ட்ல வருகிறார்கள். அதோட ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் எனக்கு நன்றாக பிடிக்கும். நிக்கோலஸ் டெஸ்லாவை எனக்கு மிக 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 பிடிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இல்லாவிட்டால் இன்று நாங்கள் இருளில் தான் இருந்திருப்போம். நிச்சயமாக நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அதை நீங்கள் சொன்ன வடிவு என்று அந்த விதம் எனக்கு மிகவும் நன்றாக பிடித்தது. அதாவது இந்த ஆக்சிஸ் சிஸ்டத்துல நீங்கள் டைம் ஆக்சிஸ்ல காட்டி இந்த நெகட்டிவ் டைம் என்றது அங்கு இருக்க முடியாது. பிக் பேங் தியரிக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை ப்ரூவ் பண்ணும் வரையில் விஞ்ஞானிகள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூறி சொன்னது மிக மிக பொருத்தமானது ஒன்று, மிக அழகா இருந்ததையா. ஒன்று மாத்திரம் நான் கூற விரும்புகின்றேன். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோவை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ஏன் தவற விட்டீர்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அதாவது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ என்ன சொல்லுகின்றது என்றால், the object will remain at rest. நீங்க சொன்னது, அதாவது நீங்க சொன்னீங்க remain at rest, yes, or continue moving in a straight line at a constant velocity. இல்லையா? சரிதானே? அது ரெண்டும் நடக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஆனா அதுக்கு நீங்க சொன்னது சரி. ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா போறதுக்கு ஏதாவது ஒன்று இயக்கம் இருக்க வேணும். பேக்வர்ட் ஃபோர்ஸும் ஃபார்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா தான் அது பேலன்ஸ் ஃபோர்ஸ்ல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈரா இருக்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஃபோர்ம் பண்றது சொல்லவில்லை. ஆனா அதை அவர் அதுல சேர்த்திருக்கிறார். நியூட்டன் அதை சேர்த்திருக்கார் இல்லையா? இல்ல நீங்க சொல்ற அப்சல்யூட்லி கரெக்ட். நான் அந்த கண்டினியூவா அதை மூவ் பண்ணி கொண்டு இருக்க அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா தான் இருக்கும். ஏனென்றா தேர் இஸ் நோ ஸ்லோ டவுன், ஆக்ஸலரேஷன் ஒன்றும் இல்லை, தொடர்ந்து மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ ஒரு இயங்குகின்ற ஒரு பொருளின் மீது புறவிசை எதுவும் தாக்காத விடத்து அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப இயங்கிக் கொண்டே இருக்கும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடா தான் இருக்கும். நிச்சயமா நீங்கள் அதுக்கு காரணமா தான் அதை இதற்கு மிகவும் அழகான பேச்சு. எப்படி இதை உங்களுக்கு பாராட்டம் தெரியவில்லை. மிக மிக சிறப்பானது. மீண்டும் பெற வேண்டும். உங்களிடமிருந்து நான் இந்த விஞ்ஞானிகளின் அடுத்த பேச்சை எப்படி திருத்தி நடத்தலாம் என்று நிறைய அறிந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி.